அல்லேலூயா. தேவனுக்கு மகிமை உண்டாவதாக. இந்த நாளிலும் உங்களோடு சேர்ந்து தேவனை மகிமைப்படுத்தும்படியாய் பரிசுத்த ஆவியானவர் நம்மோடு என்ன பேச விரும்புகிறாரோ அந்த காரியங்களை உங்களோடு பகிர்ந்து கொள்ளும்படியாய் தேவன் சொந்த கிருபைக்காக நான் தேவனுக்கு துதி செலுத்துகிறேன். அன்புக்குரிய உங்கள் யாவருக்கும் இரட்சகரும் ஆண்டவருமாகிய இயேசுவின் நாமத்தில் அன்பின் நல்வாழ்த்துக்கள். அல்லேலூயா. மத்தேயு சுவிசேஷம் 24ஆம் அதிகாரத்தில் நீங்கள் 3ஆம் வசனத்தில் வந்தா இயேசுவிடத்தில் சீஷர்கள் கேட்குறாங்க, உம்முடைய வருகைக்கும் உலகத்தின் முடிவுக்கும் என்ன ஆதாரம், என்ன அடையாளம் என்று சொல்லி ஒரு கேள்வி கேட்குறாங்க. ஆண்டவர் பதில் சொல்லுகிறார். 6ஆம் வசனத்தில் யுத்தங்களின் செய்திகளையும் கேள்விப்படுவீர்கள், கலங்காதபடிக்கு எச்சரிக்கையாயிருங்கள், இவைகளெல்லாம் சம்பவிக்க வேண்டியது, ஆனால் முடிவு உடனே வராது. ஜனத்துக்கு விரோதமாய் ஜனம், ராஜ்யத்துக்கு விரோதமாய் ராஜ்யம் எழும்பும், பஞ்சங்கள், கொள்ளை நோய்கள் பல இடங்களில் உண்டாகும் என்று அவர் குறிப்பு சொல்லுகிறதை நாம் பார்க்கிறோம். 33ஆம் வசனத்தில் இவைகளெல்லாம் நீங்கள் காணும்போது இயேசு சமீபமாய் வந்திருக்கிறார் என்பதை நீங்கள் அறிந்து கொள்ள வேண்டும் என்று சொல்லி அவர் குறிப்பிடுகிற காரியத்தை பார்க்கிறோம். இதை குறித்து லூக்கா சுவிசேஷம் 21ஆம் அதிகாரத்திலும் இதே பகுதி இருக்கு. அது 10ஆம் வசனத்தில் இருந்தே ஜனத்துக்கு விரோதமாய் ஜனம், ராஜ்யத்துக்கு விரோதமாய் ராஜ்யம், மகா பூமி அதிர்ச்சி, கொள்ளை நோய் இதெல்லாம் நடக்கும் அப்படி என்று சொல்லிவிட்டு அவர் சொல்ற ஒரு காரியம், நீங்கள் அதாவது 28ஆம் வசனத்திலே இவைகள் சம்பவிக்க தொடங்கும் போது உங்கள் மீட்பு சமீபமாக இருப்பதால் நீங்கள் நிமிர்ந்து பார்த்து உங்கள் தலைகளை உயர்த்துங்கள் என்றார். இப்ப 36ஆம் வசனத்துல, ஆகையால் இனி சம்பவிக்க போற வேளைக்கு தப்பி நீங்கள் மனுஷகுமாரனுக்கு முன்பாய் நிற்க தகுதி உள்ளவர்களாய் பாத்திரவான்களாய் இருக்கும்படி எப்பொழுதும் ஜெபம் பண்ணி விழித்திருங்கள் என்று வாசிக்கிறோம். இப்போ நான் இதெல்லாம் பார்த்து கேட்டுக்கொண்டிருக்கிறோம். இந்த வசனம் எல்லாம் சரியா 2000 ஆண்டுகளுக்கு முன்பு ஆண்டவர் சொன்ன வார்த்தைகள் மிக சரியாய் நிறைவேறி கொண்டிருக்கிறது. அப்படி என்றால் இயேசு வாசல் அண்டையிலே வந்திருக்கிறார் என்பதை முதலாவது அறிந்து கொள்ள வேண்டும். இந்த சம்பவங்கள் எல்லாம் வேதனைக்கு ஆரம்பம் என்று சொல்லி இருக்கு. அப்படின்னா இதை விட கடினமான காரியங்களை நாம் தொடர்ந்து சந்திக்க வேண்டி இருக்கும் என்பதை முதலாவது அறியணும். ஆனால் தேவன் தம்முடைய பிள்ளைகளை அந்த கடினமான சூழ்நிலையில் சிக்காதபடி மீட்டு கொள்ள விரும்புகிறார் என்பதையும் வசனத்தில் பார்த்துட்டோம். இந்த சம்பவிக்க காணும்போது உங்க மீட்பு சமீபமா இருக்கிறது, நான் உங்களை மீட்க போகிறேன், நீங்கள் விழிப்பாய் ஜாக்கிரதையா இருங்கள் என்று ஆண்டவருடைய வார்த்தை நம்மை உணர்த்துகிறதை பார்க்கிறோம். ஹல்லேலூயா. நல்லது. இந்த உலகம் ஏன் முடிவுக்கு வர வேண்டும்? இயேசு ஏன் மீண்டும் வர வேண்டும்? இந்த அழிவுக்கு காரணம் என்ன? அந்த பின்னணியை நாம் சரியாய் அறிந்திருக்க வேண்டும். தேவன் ஆதாம் ஏவாளை தேவ சாயலாய் படைத்தார். தேவ சாயல் சொன்ன சாவாம உள்ள நிலையில, ஒளி உடைய அணிந்திருக்கிற நிலையில, பூரண சற்குணத்தை அணிந்தவனாக, சந்தோஷ பூர்ணதை உள்ளவனாக தெய்வீக உறவிலே ஆதாம் ஏவாள் படைக்கப்பட்டிருந்தாங்க. ஆனா அவர்கள் தேவ சித்தத்தை செய்யாம சாத்தான் சித்தம் செஞ்சதுனால எல்லா ஆசீர்வாதங்களையும் இழந்து விட்டார்கள் என்று சொல்லி ஆதியாகமம் 3ஆம் அதிகாரம் 16ஆம் வசனத்திலிருந்து நாம் படிக்கிறோம். அவர் சொல்லுகிறார், நீ பெருகும் போது வேதனையை பெருக பண்ணுவேன். ஆதியாகமம் 1:28 சொன்னார், நீ பல்லுகணும் பூமியை நிரப்பணும் சொல்லி ஆசீர்வதித்த ஆண்டவர் ஏன்னா ஒருவனை படைத்தார், இன்னொருவனை ஏன் படைத்தார்? தெய்வ பக்தி உள்ள சந்ததியை பரம்படி தானே என்று நான் வாசிக்கிறோம் இல்லையா மல்கியாவில். அதுபோல இருக்கும்படி தேவன் விரும்பின போதிலும் அவர்கள் தேவ சித்தம் செய்யல, சாத்தானுக்கு கீழ்ப்படிஞ்சாங்க என்கிறது நாம படிக்கிறோம். ஆதியாகமம் 2:17 இந்த கனியை புசிக்கிற நாளில் சாகவே சாவாய். 3ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்துல பிசாசு சொல்றோம், நீங்க புசிக்கிற நாளில் சாகவே சாவதில்லைன்னு எதிரே சொன்னா பாருங்க. கர்த்தருடைய வார்த்தையை விட்டு சாத்தானின் வார்த்தைக்கு கீழ்ப்படிஞ்சதுனால மகிமை இழந்தாங்க. இப்ப ஆதியாகமம் 3:16 சொல்லுகிறது, நீ பெருகும் போது வேதனையை நீ பெருக பண்ணுவேன், உன் வம்சம் பரிசுத்த சந்ததியாக இருக்காது, நீங்க சாத்தான் சித்தம் செஞ்சா உங்க பிள்ளைகள் அதிகமா செய்வாங்க. கர்த்தர் அப்படியே சொல்லிட்டார். ஆதாம்கிட்ட சொன்னார், நீ என்ன அசட்டை பண்ணாலும் இந்த பூமி உன் நிமித்தம் சபிக்கப்பட்டிருக்கும், நீதான் காரணம், அது குறுக்கு முள்ளும் வளைப்பிக்கும், கஷ்டப்பட்டு வாழணும். கடைசியாய் சொன்னார், நீ மண்ணிலிருந்து எடுக்கப்பட்டாய், மண்ணுக்கு திரும்பணும்னு சொல்லிட்டார். தேவனால் சபிக்கப்பட்ட உலகத்தில், சபிக்கப்பட்ட சரீரத்தில் ஒரு சபிக்கப்பட்ட வாழ்க்கையை நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் என்பது முதலாவது மறந்துடப்படாது. தேவ சித்தம் செய்யும்
செய்யும்படி படைக்கப்பட்ட ஆதாமும் ஏவாளும் தேவ சித்தம் செய்யாம சாத்தான் சித்தம் செஞ்சதுனால தேவனுடைய ராஜ்யம் ஏதேன் தோட்டத்தில் முடிவுக்கு வந்தது. அவர்களை தேவன் தோட்டத்தை விட்டு துரத்தி விட்டு அங்கே சுடரொளி பட்டயத்தை வச்சு போட்டிட்டார். அவர் பரலோகத்துக்கு போயிட்டார். அப்புறம் அங்க ஆண்டவர் தேவன் அங்க வரல. பகலின் குளிர்ச்சியான வேளைகளிலே அங்கே வந்து ஐக்கியத்தில் இருந்தவர் வரல. தேவ சித்தம், தேவ ராஜ்யம் ஏதேன் தோட்டத்தில் முடிவுக்கு வந்துட்டு சாத்தானுடைய ராஜ்யம் தொடங்கி விட்டது. எல்லாம் சாபமாயிட்டு. நம்பர் 1. இரண்டாவது, ஆதாமுக்கு மூத்த பையன் காயின் தேவ சித்தப்படி ஆராதனை செய்த ஆபேல கொலை செய்கிறான். யோவான் 8ஆம் அதிகாரம் 44ஆம் வசனத்தில் இயேசு பிசாசை குறித்து சொன்னார். அவன் ஆதி முதல் மனுஷ கொலைபாதகனாக இருக்கிறான். அப்படி என்றால் இந்த காயினை கொலைகாரனாகிறது பிசாசுதான். ஆதாமை தேவ உறவிலிருந்து உடைத்து சாபத்தில் தள்ளினவன் பிசாசுதான். தேவனுடைய ராஜ்யத்தை உடைத்து தன்னுடைய ராஜ்யத்தை அங்கே ஆரம்பிச்சவன் பிசாசுதான். காயினை கொலை செஞ்சவன் பிசாசுதான். ஆதியாகமம் 6:5 சொல்லுகிறது, மனுஷருடைய நினைவுகளின் தோற்றமெல்லாம் நித்தமும் பொல்லாததாக இருக்கிறது என்று கர்த்தர் கண்டு தாம் மனுஷனை உண்டு பண்ணினதற்காக மனஸ்தாபப்பட்டார். ஏண்டா இதுல படைச்சிட்டோன்னு ஆயிடுச்சு. அந்த அளவு எல்லா மனுஷரும் தேவ சித்தம் செய்யலங்க, சாத்தான் சித்தம் செய்யறவர்களாம் மாறிட்டாங்க. சாத்தானின் ராஜ்யம் ஏதேனில் தொடங்கி தொடர்ந்து கொண்டு வருகிறது. அப்புறம் ஆபிரகாம் சொன்னார், ஆபிரகாமே நான் காட்டுகிற தேசத்துக்கு போ. அவன் கர்த்தர் சொல்ற வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து புறப்பட்டபடினாலே கர்த்தர் சொன்னார், நீ எனக்கு கீழ்ப்படிந்தபடினாலே உன் வம்சத்தை தனியா எடுக்க போறேன், ஆசீர்வதிக்க போறேன் என்று சொல்லி இந்த இஸ்ரவேல் ஜனங்களை எடுக்கிறார். லேவியர் 20:26 சொல்லுவார், நான் பரிசுத்தராய் இருக்கிறது போல நீங்களும் எனக்கேற்ற பரிசுத்தராய் இருப்பீர்களாக. நீங்கள் என்னுடையவர்களாய் இருக்கும்படி நான் உங்களை மற்ற ஜனங்களை விட்டு பிரித்தெடுத்தேன். என்னுடையவர்களா இருக்கணும். ஆதாம் ஏவாள் என்னுடையவர்களா இல்ல, அவன் வம்சத்துல உள்ளவங்க இல்ல, நீங்களாவது இருப்பீங்களான்னு சொல்லி தனியா எடுத்து உங்களை ஆசீர்வதிப்பேன்னு சொல்லி உபாகமம் 28ஆம் அதிகாரம் 14 வசனத்துல பூமியில மேன்மையா வைப்பேன், உயர்ந்த ஸ்தானத்துல வைப்பேன் எல்லாம் சொன்னாருங்க. ஆனா இந்த ஜனங்கள் என்ன செய்யறாங்க? யாத்திராகமம் 32:4 ஒரு கண்ணுக்குட்டியை உண்டு பண்ணி சொல்றாங்க, நம்மை எகிப்திலிருந்து நடத்தி கொண்டு வந்த தெய்வங்கள் இவைகளேன்னு சொல்லிட்டாங்க. 10 வாதை அனுப்பி விடுவிச்சது கண்ணுக்குட்டியா? செங்கடல் நடுவ ரோடு போட்டு கொண்டு வந்து கண்ணுக்குட்டியா? என்ன சொல்றீங்க நீங்க? சாத்தானுடைய ராஜ்யம் சாமர்த்தியமாய் தொடர்றத பார்க்கிறோம். அதோட நறுத்தலங்க 10 தரம் நீங்கள் எண்ணாம 14ஆம் அதிகாரம் அந்த 22, 23 அப்படியே வாசிட்டு போனா 10 தரம் பறிச்சு பார்த்துட்டாங்க. இப்ப கர்த்தர் சொன்னார், உங்களுக்கு தருவேன்னு சொன்ன ஆசீர்வாதத்தை தரமாட்டேன், இந்த வனாந்தரத்தில் வட்டங்கரைக்கு அங்கே புதைச்சு போடுவேன் அப்படின்னு சொல்லி அவர்கள் அனைவரையும் அழித்தார். அதாவது எகிப்திலே இருந்து தேவனுடைய வல்லமை மகத்துவத்தை பார்த்து அனைவரையும் வனாந்தரத்தில் அழிச்சு போட்டார். 20 வயசுக்கு மேல உள்ள அனைவரையும் அழித்து போட்டார். அந்த 20 வயசுக்கு கீழே உள்ளவங்களை கானானுக்கு விட்டார். அவங்க என்ன செஞ்சாங்க தெரியுமா? அங்க போய் எல்லா இடத்திலும் விக்கிரகாராதனை செஞ்சாங்க. கிளைமேக்ஸ் நீங்கள் எசேக்கியேல் 8ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்தில் வந்தோம். எருசலேம் தேவாலயத்தில் பலிபீடத்துக்கு போற வழியில நட்டையில விக்கிரகத்தை வச்சாங்க. அந்த விக்கிரகத்தை தரிசிச்சுட்டு தான் உள்ளே போனவங்க. அந்த மாதிரி பண்ணிட்டாங்க. கர்த்தர் எரிச்சல் அடைஞ்சிட்டார். என்னடா இது இப்படி போகுதுன்னு பார்த்தார். அவர் தீர்க்கதரிசிகளை கொண்டு எச்சரிக்கை பண்ணார். ஒரு பயலும் கேட்கல. அப்புறம் என்ன செஞ்சாரு தெரியுமா? எரேமியா 52:12 சொல்லுகிறது, தேவன் நேபுகாத்நேச்சரனுடைய ஸ்தானாபதி நெபுசராதானை அனுப்பி எருசலேம் தேவாலயத்தை உடைச்சி தீ கொளுத்தி, ராஜாக்களின் அரண்மனையில் தீ கொளுத்தி, எல்லா ஜனங்களையும் பலரை கொன்று அது தேசத்தை விட்டு அந்நிய ராஜாக்களின் கையிலே ஒப்பு கொடுத்து விட்டார். தேவ பிரசன்னம் மீண்டும் இஸ்ரவேல் தேசத்தை விட்டும் தேவாலயத்தை விட்டும் விலகி போயிட்டு. என்ன புரிஞ்சிங்க? ஏதேன் தோட்டத்தில் சாத்தானுடைய ஆளுகை தொடங்கிச்சுல்ல, தொடர்ந்ததில்லை. அப்புறம் இப்ப இஸ்ரவேல் ஜனங்கள் மத்தியில், சொந்த ஜனங்கள் மத்தியிலும் சாத்தானுடைய ராஜ்யம் கொட்டி கட்டி பறந்து மீண்டும் தேவனுடைய ராஜ்யம் தொடர்பு. ஏன்னா அவர் தேவாலயத்தில் பிரசன்னமானார், தேசத்தில் நான் சுத்தி வர வேணாம் சொன்னார். டோட்டலி ஆஃப், எல்லாம் முடிஞ்சிட்டு. இப்ப சொன்னார் ஏசாயா 65:17, இதோ நான் புதிய வானத்தையும் புதிய பூமியும் சிருஷ்டிக்க போறேன், முந்தின வேளையை நினைக்க மாட்டேன், மனசுல வரப்படாதுன்னு சொல்லிட்டாரு. எல்லாம் வசனம் தான் சொல்றேன். ஓகே, மனசுல வரப்படாதுன்னு சொல்லிவிட்டு அப்புறம் இயேசு அனுப்பினார். இயேசு வந்தார். மத்தேயு 4:17, அது முதல் இயேசு மனம் திரும்புங்கள், பரலோக ராஜ்யம் சமீபமா இருக்கிறது என்று பிரசங்கம் பண்ண தொடங்கினார் என்று வாசிக்கிறோம். பரம்னா மேலேன்னு அர்த்தம். ஹெவன்லி கிங்டம், மேல ஒரு ராஜ்யம் இருக்கு, இனி பூமியை பார்க்காது. ஏன்னா இதுக்கு லட்சணம் இப்படி ஆகி போச்சு, இதுக்கு வரலாறு இதுதான், அதனால இதை பார்க்காண்டாம்.
மேல பாரு. எங்கே? யோவான் 14:2-3. என் பிதாவின் வீட்டில் அநேக வாசஸ்தலம் இருக்கு, இல்லைன்னா சொல்லியிருப்பேன். உங்களுக்கு ஒரு வாசஸ்தலத்தை அங்க பரலோகத்தில் ஆயத்தம் பண்ணுவேன். நான் அங்கதான் இருப்பேன், இங்க இருக்க மாட்டேன். நான் இருக்கிற இடத்துல நீங்கள் இருக்கும்படி நான் மறுபடியும் வந்து உங்களை என்னிடத்தில் சேர்த்துக் கொள்வேன் என்று பரலோக ராஜ்ய செய்தி கொடுக்கப்பட்டது. பரிசுத்த ஆவி பொழிந்தருளப்பட்டது. சபை உண்டாயிற்று. அல்லேலூயா. இப்ப என்ன நடக்குன்னு பார்த்தா 2 கொரிந்தியர் 11:3 நாம என்ன படிக்கிறோம்னா, அந்த வசனத்தை அப்படியே நம்ம படிச்சு தியானிச்சா நல்லா இருக்கும் இல்லையா? 2 கொரிந்தியர் 11:3 அவர் சொல்ற விஷயம் என்னன்னா, ஆகிலும் சர்ப்பமானது தன்னுடைய தந்திரத்தினாலே ஏவாளை வஞ்சித்தது போல உங்கள் மனசு கிறிஸ்துவை பற்றிய உண்மையிலிருந்து விலக்கும்படி கெடுக்குமோ என்று பயந்திருக்கிறேன். எப்படியெனில் உங்களிடத்தில் வருகிறவன் நாங்கள் பிரசங்கியாத வேறொரு இயேசுவை பிரசங்கித்தானால், அல்லது நீங்கள் பெற்றிராத வேறொரு ஆவியையும் நீங்கள் ஏற்றுக்கொள்ளாத வேறொரு சுவிசேஷத்தையும் பெற்றீர்களானால் நன்றாய் சகித்திருப்பீர்களே. ஹல்லேலூயா. ஆதாம் ஏவாளை தேவ வரவிலிருந்து உடைச்சு ஏதேன கைப்பற்றினவன், இந்த இஸ்ரவேல் ஜனங்களை கைப்பற்றி தேவனுக்கு எரிச்சல் விட்டு எதிராக திருப்பி விட்டவன் ஆண்டோடைய சபையை விட்டு வைப்பானா? என்ன அழகா சொல்லியிருக்கு. என்ன நடக்குது? என்ன நடக்குதுன்னு கேட்டா, அன்னைக்கு ஏவாளை வஞ்சித்தது போல அதே தந்திரத்தினால அவன் சபையை கெடுப்பான். எப்படி கெடுப்பான் தெரியுமா? ஒரு புதிய இயேசுவை கொண்டு வருவான். பரலோகத்திலிருந்து வந்த இயேசுவுக்கு பதிலாக ஒரு புதிய இயேசு வரும். தேசன் மூலம் கொடுக்கப்பட்ட சுவிசேஷத்துக்கு பதிலாக ஒரு தந்திரமான சுவிசேஷம் வரும். பரலோகத்திலிருந்து வருகிற பரிசுத்த ஆவிக்கு பதிலாக ஒரு தந்திரமான ஆவி வரும். நான் சொல்றது புரியுதுல்ல? பரலோகத்திலிருந்து வந்த இயேசு எப்படி பறந்தார், எப்படி வாழ்ந்தார், என்ன மாதிரி காண்பிச்சார்னு நல்லா தெரியும். நல்லா உங்களுக்கு தெரியும்ல. நீங்க ஓகே 1 பேதுரு 2:21 அவருடைய அடிச்சுவடுகளில் நடந்து வரும்படி இயேசு மாதிரியை வைத்து போனார். 1 யோவான் 2:6 அவருக்குள் நிலைத்திருக்கிறேன் என்று சொல்லுகிறவன் அவர் நடந்தபடி தான நடக்கணும். ஒரு ஐடியா கிடைச்சிருக்கோம் நினைக்கிறேன். இயேசு எப்படி பறந்து வாழ்ந்து வளர்ந்தாருன்னு சொல்லியாச்சு. அந்த மாதிரியில யாராவது நடக்கிறத பாக்குறீங்களா? ஒருவேளை கொஞ்சம் பேர் நடப்பாங்க, நிறைய பேர் நடக்கல. அப்ப வேறொரு இயேசு தானுங்க. இந்த இயேசுக்கு சம்பந்தம் இல்லாத ஒரு இயேசுவா? அவர் அருள்நாதரா? அவர் வேறையா? எதெல்லாம சொல்றாங்க. ஓகே, சொல்லிட்டு போட்டு இப்படி எல்லாம் சொல்லிட்டு இருக்கிறாங்க. ஒரு புதிய இயேசு வந்துருது. இயேசுவின் மாதிரியை நமக்கு பார்க்க முடியல. நீங்க நல்லா புரிஞ்சுக்கணும். ஒரு புதிய இயேசு அறிவிக்கப்படுகிறார், புதிய சுவிசேஷம் அறிவிக்கப்படுது. புதிய சுவிசேஷம் என்னன்னு கேட்டா, மத்தேயு 4:17 இயேசு சொன்னார், மனம் திரும்புங்கள், பரம் பரம் பரலோகராஜ்யம் சமீபமா இருக்கிறது. இப்ப சாத்தானுக்கு சுவிசேஷம் என்னன்னு கேட்போமா? லூக்கா 4:5 பிசாசு இயேசுநாட்ட சொல்றான், இந்த உலகம் முழுசும் எனக்கு ஒப்பு கொடுக்கப்பட்டிருக்கிறது, இந்த மகிமை எல்லாம் என்கிட்ட இருக்கு, எனக்கு இஷ்டமானவனுக்கு நான் கொடுப்பேன், என்ன பணிஞ்சுக்கிட்டா உனக்கு தருவேன். இயேசுநாதர்கிட்ட இப்படி பேசினவன் நம்ம விட்டு வைப்பானா என்ன? மற்றவங்களை விட்டு வைப்பானா என்ன? என்ன நினைக்கிறீங்க நீங்க? ஏன் சாத்தான் போய் சொன்னானா? இல்லையே, அவன் சொல்றானா, ஏவாள்கிட்ட இருந்தே ஆதாம், ஏவாள்கிட்ட இருந்து ஆதி ஆகமத்திலிருந்தே ஏதேன்ல இருந்தே நான் கைப்பற்றியாச்சு, இஸ்ரவேலை கைப்பற்றியாச்சு, நீர் தான் சொல்லியாச்சல்ல நான் புதிய வானம் புதிய உண்டாக போறேன், பலதை நினைக்க மாட்டேன்னு சொல்லிட்டல, நான் எடுத்து வச்சுட்டேன், நான் தான் ராஜாங்கிறான். நல்லா புரியணும். பிசாசு சொல்றான், நான் தான் இந்த உலகத்தின் ராஜா. யோவான் 18:36-37 இயேசு சொல்லுவார், என்னுடைய ராஜ்யம் இந்த உலகத்துக்குரியது அல்ல. பிலாத்து கேட்கிறான், நீ ராஜாவான்னு கேட்டா, ராஜா தான்டா, ஆனா என்னுடைய ராஜ்யம் இந்த உலகத்துக்குரியது அல்ல. அது ஆமா கொஞ்ச நாள் இருந்துட்டு ஓடி போற ராஜ்யம் கிடையாது. சத்தியத்தை குறித்து சாட்சி கொடுக்க நான் பிறந்தேன், அதுக்கு தான் உலகத்தில் வந்தேன்னு சொல்லிட்டார். சரிதானே? உலகம் முழுவதும் யாருக்குள்ள கிடக்குங்க? பிசாசுக்குள்ள கிடக்கிறது. யோவான் 14:30 சொல்லுவார், இதோ உலகத்தின் அதிபதி வருகிறான், அவனுக்குள்ளது ஒண்ணு எங்கிட்ட கிடையாது, அவனுக்குள்ளது ஒண்ணு எங்கிட்ட கிடையாது. யோவான் 14:27 சொல்லுவார், உலகம் கொடுக்கிற மாதிரியெல்லாம் நான் உங்களுக்கு கொடுக்க மாட்டேன்னு சொல்லுவார். 1 யோவான் 5:19 சொல்லுகிறது, உலகம் முழுவதும் பொல்லாங்கனுகள் கிடக்கிறது என்று அறிந்திருக்கிறோம். அல்லேலூயா. அப்போ உலகம் எல்லாம் பிசாசுக்குள்ள. இப்போ ஒரு புதிய சுவிசேஷம் வந்துட்டா, பூமியின் உயர்ந்த ஸ்தானத்தில் ஏற சுவிசேஷம் வந்துட்டா, இயேசுவின் சுவிசேஷம் என்னது? பரலோக ராஜ்யம். அது வெளிப்படுத்தல் 3:21 நான் ஜெயங்கொண்டு பிதாவாகிய சிங்காசனத்திலே கூட உட்கார்ந்து இருக்கிறது போல ஜெயங்கொள்கிறவனை அங்கே பரலோகத்திலே உட்காரும்படி செய்வேன். அல்லேலூயா, அல்லேலூயா.
இதுதான் இயேசுவின் சுவிசேஷம். இப்ப பெரும்பாலும் கேட்கறதெல்லாம் இயேசுவை கொலை செய்த யூதருடைய சுவிசேஷம். சரியா மனசிலாவும் நினைக்கிறேன். இயேசுவை கொலை செய்த யூதருடைய சுவிசேஷம் தான் பெரும்பாலும் கேட்கறீங்க. இயேசுவின் சுவிசேஷம் கேட்க மாட்டீங்க. நான் சொல்றதை தப்பா நினைக்கப்படும். சர்வ லோகாதிபா நமஸ்காரம் என்று அந்த பாட்டு கேட்கறீங்கல்ல, அந்த பாட்டு எழுதின என்னுடைய பாட்டனார் வேதமாணிக்கம் ஐயர், அவருடைய பேரன் கல்லுக்கூட்டத்தில் இருக்கு, அந்த சபை இருக்கு, அங்க பாஸ்டரா இருந்தார். அவருக்கு பேரன் தான் உங்க முன்னாலே நிக்கிறேன். எனக்கு அங்க பார்த்த ஒரு சம்பவம் உண்டு. அதாவது இந்த பைபிள் ரீடிங் நீங்க வாசிக்கும் போது 4 பைபிள் ரீடிங் வாசிப்பாங்க. பழைய ஏற்பாட்டில் 2, ஒரு சங்கீதம், இன்னொரு பகுதி. புதிய ஏற்பாட்டில் இயேசுவின் வசனம் ஒரு 10 வசனம் வாசிச்சோம். அந்த பாஸ்டர் வாசிக்கணும், நாங்கள் எழும்பி நின்று வாசிக்கணும். அப்புறம் ஒரு நிருபத்தில் ஒரு பகுதி வாசிப்பாங்க. மொத்தம் 4, பழசுல 2, புதுசுல 2. நான் கேட்கணும், இயேசுவின் நாமத்தை பயன்படுத்துற ஆவி கூட்டங்கள்னு சொல்றமே, அந்த கூட்டங்களில் எங்கேயாவது இயேசுனாருடைய வசனத்தை வாசிக்கிறத கேட்குறீங்களா? எனக்கு ரொம்ப சங்கடமா இருக்கு. நான் சொல்லி தான் ஆகணும். இயேசுவின் வசனங்களை ஏன் வாசிக்கல, நிருபத்தை ஏன் வாசிக்கல? இயேசு தான் முக்கியம்ங்கிறீங்க. ரொம்ப சங்கடம். அதான் எனக்கு இதெல்லாம் ஆண்டவர் படிப்பிச்சதை நான் சொல்றேன். அவங்க ஆவி இல்லாட்டாலும் அவங்களுக்கு ஒரு அறிவு இருந்தில்ல, அதுல 10 வசனம் வாசிச்சிருவோம். இயேசு தானே நமக்கு எல்லாம் செஞ்சாங்க, இவங்க செய்யல. இட் இஸ் அட்டர் ராங். அதை ஒன்றும் மன்னிக்க ஒன்றும் முடியாது. நம்ம எல்லா ஊழியர் கூட்டங்களையும் நான் சொல்லியிருக்கேன், இதை உடனே திருத்தி ஆகணும். இயேசு இயேசுங்கிறீங்க, இயேசுவின் வசனத்தை வாசிக்க தைரியம் இல்லைங்கிறீங்க. இயேசுவே இயேசுவேன் சத்தம் போடுறீங்க. உள்ள போனா யாக்கோபு இருக்கிறார், யோசேப்பு இருக்கிறார், தாவீது இருக்கிறார். இயேசுவை காணல. அவன் அங்க போனா இங்க உருண்டா, இங்க செத்தான். இதுதானங்க நமக்கு கதை. இயேசுநாதர் சொன்ன சிந்திக்கல இல்ல, தியானிக்கல இல்ல. அப்போஸ்தலர், அதாவது எபேசியர் 2:7, அப்போஸ்தலர் தீர்க்கதரிசிகள் என்பவர் 2:20, அப்போஸ்தலர் தீர்க்கதரிசிகள் என்பவருடைய அஸ்திபாரத்தின் மேல் கட்டப்பட்டவர்களாய் கிறிஸ்து மூலக்கல்லுன்னு சொல்லி இருக்கு. இயேசு சொன்னது செஞ்சது மூலக்கல்லு, அப்போஸ்தலர்கள் சொன்னது செஞ்சது அடுத்த கல்லு. வீடு கட்டினா முதல்ல மூலக்கல்லு வச்சனும், அதுக்கு இடையில ஒரு நூலை கட்டி அதுக்குள்ள மற்ற கல் வச்சனும். இப்படிதான் அப்போஸ்தலர் அஸ்திபாரம். எங்க இருக்குன்னு கேட்கிறேன் நான் இப்போ. ஹல்லேலூயா. இயேசு வசனம் தான் வாசிக்கல. செய்தி எல்லாமே அங்க வட்டங்கரங்கனா சுத்தினான்னு தானே நீங்க போறீங்க. நேரம் இல்லை, நிறைய அனுபவம் இருக்கு. பேசினா ரொம்ப சங்கடமாயிரும். ஓகே, நம்ம விஷயத்துக்கு போனோம். அப்ப இயேசுவின் சுவிசேஷத்துக்கு பதிலாக இயேசுவை கொலை செய்த யூதருடைய சுவிசேஷம் இயேசு நாமத்தில் அறிவிக்கப்படுதா? இயேசுவின் மாதிரி இல்லையா? சிக்கல் தானே. அண்ட் செகண்ட்லி, 2வது, அப்போ இயேசு புதிய சுவிசேஷம், புதிய ஆவி, இன்னொரு ஆவி. 1 Corinthians 2:12 சொல்லுகிறது, நாங்களோ உலகத்தின் ஆவியை பெறாமல் தேவனால் எங்களுக்கு அருளப்பட்டதை அறியும்படி தேவனிடத்திலிருந்து புறப்பட்டு வந்த ஆவியை பெற்றோம். 2 ஆச்சு. 1 பரலோகத்திலிருந்து வாரது, இன்னொன்னு பூலோகத்தில் கிரியை செய்கிறது. எபேசியர் 2:2 உலக வழக்கத்தின்படி இப்பொழுது தேவனுக்கு கீழ்ப்படியாமல் பிள்ளைகளிடத்தில் கிரியை செய்கிற ஆகாய அதிகார பிரபுவின் ஆவிக்கேற்ப பழைய காலத்துல நடந்தீங்க, இப்ப நடக்கிறீங்களா? நீங்க தான் முடிவு சொல்லணும். அல்லேலூயா. 2 இருக்கு. 1 பரலோகத்திலிருந்து வந்தது, 1 பூலோகத்தை ஆட்சி செய்யற ஆவி, அசுத்த ஆவி, வஞ்சிக்கிற ஆவி, ஒளியின்துதனுடைய ஆவி. எப்படிங்க கண்டுபிடிக்கிறதுன்னு கேக்குறீங்களா? பரலோகத்தில் இருந்த ஆவி வந்தா அதுக்கு பரலோக வெளிப்பாடு வரும். அந்த வசனம் சொல்லுதுல, யோவான் 14:26, 15:26 2 வசனத்திலே வந்தா, நான் பிதாவின் இடத்திலிருந்து புறப்படுகிறவரும் பிதாவின் இடத்திலிருந்து உங்களுக்கு நான் அனுப்ப போறவருமாகிய பரிசுத்த ஆவி வரும்போது என்னை குறித்து சாட்சி கொடுப்பார், நான் சொன்னவைகளை உங்களுக்கு ஞாபகப்படுத்துவார். பரலோகத்திலிருந்து வந்த ஆவியா இருந்தா, இயேசு உள்ள இருந்த ஆவியா இருந்தா, அது அப்போஸ்தலர் 10:38 தேவன் அவரை பரிசுத்த ஆவியினாலும் வல்லமையினாலும் நிரப்பினார். ரோமர் 8:9 கிறிஸ்துவின் ஆவி இல்லாதவன் அவருடையவன் அல்ல என்று சொல்லி இருக்கு. அந்த ஆவி நமக்குள்ள வந்தா இயேசுவை ஞாபகப்படுத்தும், இயேசுவின் வசனங்களை ஞாபகப்படுத்தி இருக்கோம். இப்ப என்ன நடக்குதுன்னு உங்களுக்கு தெரியும். அதான் ப்ராப்ளம், ட்ரபிள் இருக்குன்னு சொல்லிட்டேன்ல. சரி, ஓகே. இப்போ வேற ஒரு ஆவி வந்துட்டு இல்ல, பரலோகத்திலிருந்து வரல. அது யோவான் 4:1 படிச்சோம். எல்லா ஆவியும் நம்பாம அந்த ஆவி தேவனால் உண்டான சோதிச்சு அறியணும். அது எப்படி சோதிக்கணுமா? மாம்சத்தில் வந்த இயேசுவை அறிக்கை பண்ணுகிற ஆவி தேவனிடத்திலிருந்து உண்டாயிருக்கிறது. அந்த வார்த்தை சரியா நீங்க புரியணும். அதை தமிழ்ல அறிக்கை மொழிபெயர்த்திருக்கிறாங்க. அதுக்கு சரியான மொழிபெயர்ப்பு, மாம்சத்தில் வாழ்ந்த இயேசுவை பிரதிபலிக்கிற ஆவி. அதான் 1 யோவான் 2:6 அவருக்குள் இருக்கிறவன் அவர் நடந்தபடியே நடக்கணும்னு சொல்லி இருக்குல்ல. அப்படி நடக்காத ஆவி எல்லாமே கள்ளத்தனமான ஆவி, அது உலகத்தின் ஆவி. அது தொடர்ந்து போதில்ல. 1 யோவான் 4:5 உலகத்தில் இருப்பவனிலும் உங்களில் இருக்கிறவர் பெரியவர், அவர்கள் உலகத்துக்குரியவர்களை பேசுவார்கள், உலகம் அவர்களுக்கு செவி கொடுக்கும், தேவனை அறிந்தவன் எங்களுக்கு செவி கொடுக்கிறான். இதனாலே சத்திய ஆவி என்னதென்றும் வஞ்சிக்கிற ஆவி என்னதென்றும் அறிஞ்சிக்கலாம்ல. எல்லாம் வசனம் தான் பேசிட்டு இருக்கிறேன். ஓகே,
உலகத்தின் ஆவி வந்தா உலகத்தை பற்றி ரொம்ப பேசுமுங்க, அதுக்கு புது புது வெளிப்பாடெல்லாம் வருமுங்க. பரலோகத்தில் இந்த ஆவி வந்தா இந்த உலகம் சாபம் இது இப்படி இருக்கு, நீ பரலோகத்தை தேடுன்னு பரலோக வெளிப்பாடு வரும். சரிதானுங்களா? 1 கொரிந்தியர் 2:9 தேவன் தம்முடையவர்களுக்கு ஆயத்தம் பண்ணினது கண்ணு காணல, காதல கேட்கல, மனசுல தோணல, மண்டையில உதிக்கல, தேவனோ அவைகளை தம்முடைய ஆவியினாலே எங்களுக்கு வெளிப்படுத்தினார். பரலோக ஆவி வந்தா பரலோக வெளிப்பாடு தரிசனம் நிச்சயம் எல்லாம் வரும். பூலோக ஆவி வந்தா நேர தலைகளை வரும். அப்ப என்ன சுவிசேஷம் நடக்குது? இப்ப என்ன ஆவி நடந்துட்டு இருக்கு? உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைச்சிருக்கும்னு நினைக்கிறேன். டைம் ஷார்ட் நம்ம போனோம். சரி, அப்போ இந்த நிலைமையெல்லாம் வந்து கள்ள தீர்க்கதரிசிகள், கள்ள போதகர்கள், வேத புரட்டர்கள்லாம் வந்து ஆமாம்மா நான் தான் தமிழ்நாட்டிலையும் கேரளாவிலையும் தமிழ்லையும் மலையாளத்திலையும் சுற்றிக்கிட்டே ஓடிட்டே இருக்கிறேன்னு தெரியும், எல்லாம் தெரியும். நம்ம அடிப்படை படிச்சுட்டு தானே போகிறோம், தெரியும். ஸோ இப்படி இருந்தனால கர்த்தர் பார்த்தார், இதுக்கு முடிவு உண்டு பண்ணணும். என்ன செய்யணும்? எங்க ஆதாம் ஏவாளை வச்சிருந்ததுக்கு முடிவு வந்து போச்சு, சாபத்தில் முடிஞ்சிடுச்சு. இஸ்ரவேல் ஜனங்களுக்கு ஒரு காலம் கொடுத்து கொஞ்ச காலம் அது இதெல்லாம் பார்த்து அதுக்கும் முடிவு உண்டு பண்ணார்ல. இப்போ சபைக்கு ஒரு காலத்தை கொடுத்து கடைசியில் இப்படி தான் போகணும் அவருக்கு தெரியும். அதான் சொல்லிட்டார் இல்லையா முன்கூட்டியே, இப்படி தான் தெரியும், இதையும் டெர்மினேட் பண்ண போகிறேன், முடிவுக்கு வரப்போகிறது. இப்போ என்ன நடக்குதுன்னு நீங்கள் புரியணும். சரி, இப்போ என்ன புரியணும்? சாத்தானுடைய ஆட்சி அங்கே ஆதியாகமம் ஏதேன் தோட்டத்திலிருந்தே ஆரம்பித்து இதுவரைக்கும் கொடி கட்டி பறந்து கொண்டிருக்கிறது என்பதை நீங்கள் விளங்கி கொண்டிருப்பீர்கள் என்று கர்த்தருக்குள் நம்புகிறேன். இப்போ என்ன நடக்குன்னா, சரி இப்படி வர வர போயாச்சு, இந்த ஜனங்களும் இப்படி போயாச்சு. இனி தேவன் தம்முடைய பிள்ளைகள், ஒரு சின்ன கூட்டம் இருப்பாங்க, பயப்படாதே சிரமந்தை, ஓகே, இந்த தம்முடைய பிள்ளைகளை இந்த உலகத்தில் இருந்து எடுத்துட்டு இவங்க உலகத்தை சாத்தானை தான் விரும்புறதுனால இந்த உலகத்தை சாத்தானுக்கு முழுமையாய் ஒப்பு கொடுக்க போறார். ஹல்லேலூயா. இங்கே ஒரு ரகசியம் சொல்லணும். அது 2 தெசலோனிக்கர் 2ஆம் அதிகாரத்தில் 6 படிக்கிறோம். அவன் தன் காலத்தில் வெளிப்படும்படி இப்பொழுது அவனை தடை செய்கிறது இன்னதென்று அறிந்திருக்கிறீர்களே, அக்கிரமத்தின் ரகசியம் இப்பொழுதே கிரியை செய்கிறது, ஆனாலும் தடை செய்கிறவன் நடுவிலிருந்து நீக்கப்படும் முன்னே அது வெளிப்படாது. நீக்கப்படும் போது அந்த அக்கிரமக்காரன் வெளிப்படுவான். அவனை கர்த்தர் தம்முடைய வாயின் சுவாசத்தினாலே அழித்து தம்முடைய வருகையின் பிரசன்னத்தினாலே நாசம் பண்ணுவார். இங்க என்ன கவனிக்கிறோம்? அக்கிரமத்தின் ரகசியம் ஏதேன் தோட்டத்திலிருந்து செயல்பட்டுட்டே இருக்கு. ஆனா அது முழுசா செயல்பட முடியாம ஒரு காரியம் தடை செய்கிற வன்னு மொழிபெயர்த்திருக்காங்க. அது இன்னும் இருன்னு போடணும், தப்பா பண்ணிட்டாங்க. தடை செய்கிறவர் அது யாரு? பரிசுத்த ஆவியானவர். மேல் வீட்டறையிலிருந்து பரிசுத்த ஆவியானவர் இறங்கினார்ல, அந்த ஆவியானவர் உலகத்தில் செயல்படுறார். தேவ பிள்ளைகள் அவர்களுக்குள்ளேயும் சபையிலும் செயல்படுறதுனால பிசாசுக்கு முழுசா செயல்பட முடியல. இப்ப புரியுதுன்னு நினைக்கிறேன். தடை செய்கிறது. ஆனா ஆண்டவர் ஒரு நேரத்தை குறிச்சிருக்கிறார். ஒரு குறிப்பிட்ட நேரம் வரும்போது இந்த பரிசுத்த ஆவியை அந்த பரிசுத்தாவினால் நடத்தப்படுகிற தேவ பிள்ளைகளையும் இந்த உலகத்திலிருந்து எடுத்துடணும். இப்ப புரியுதா? எடுத்துட்டு மீதி உள்ளவர்கள் எல்லாம் சாத்தாங்கையில முழுசா கொடுத்துடணும். இப்ப புரிஞ்சா? அதான் விஷயம். அவங்க தான் என்ன நேசிக்கலையே, நான் சொன்ன சத்தியத்தில் உங்களுக்கு உலகம் தானே வேணும், கொடுத்துருவோம், டோட்டலி கொடுத்துருவோம். அவங்க சாத்தான விரும்புறதுனால அவனும் கேட்குறான், எல்லாரும் என்ன நேசிக்கிறார்கள், நீர் சொல்ற மாதிரி நடக்கல, ஏன் பின்னால் தான் வர்றாங்க, நீர் எப்படி இங்கே ஆட்சி செய்ய முடியும்னு சண்டை போடுறான். அப்போ ஒரு நேரம் வச்சிருக்கு, ஓகே அவ்வளோதானே விஷயம். ஏற்கனவே நீ எடுத்தாச்சு, நான் வேற எங்க ரெடி பண்ணிட்டு இருக்கேன், அது வேற விஷயம். என் பிள்ளைகளை எடுத்துட்டு போவேன்னு சொல்லி அதுக்கு தான் ஒரு நேரத்தை வைத்திருக்கிறார். யாரு? நீங்க வந்து 2 தெசலோனிக்கர் 11:11 படித்தா, அவர்கள் சத்தியத்தை விசுவாசியாமல் அநீதியில் பிரியப்படுகிற யாவும் ஆக்கினைக்குள்ளாகும்படி அவர்கள் பொய்யை விசுவாசிக்கத்தக்கதாய் கொடிய வஞ்சகத்தை தேவன் அவர்களுக்குள்ளே அனுப்புவார். ஏன்னா சத்தியம் வேண்டாம், நான் சொல்றது வேண்டாம், சரி உங்க பேர்ல நடங்கன்னு விட்டு கொடுத்துட்றாரு. சரி, என்ன புரிஞ்சுங்க? பரிசுத்த ஆவியானவரும் பரிசுத்தவான்களும் இந்த உலகத்திலிருந்து மாற்றப்பட்ட பிறகுதான் இந்த ஓத்திரம் நிறைய நடக்குதில்ல, இது இன்னும் கூடும். அது கூடுறதுக்கு முன்னால தேவன் தம்முடைய பிள்ளைகளை உலகத்திலிருந்து எடுத்து கொள்ள விரும்புகிறார் என்ற ஒரு முக்கியமான சத்தியத்தை தான் நாம் இந்த நேரத்தில் தியானிக்கணும். ஏன்னா அடையாளம் எல்லாம் சுற்றி நடந்துட்டு இருக்குல்ல, அதனால அதை தியானிக்க வேண்டும். நீங்கள் வந்து வெளிப்படுத்தல் 17ஆம் அதிகாரத்தில் 12ஆம் அதிகாரத்தில் முதல்ல இருந்து படித்தா, ஒரு ஸ்திரீ இருந்தாள், அவள் ஒரு பிள்ளையை பெறும்படி அலறினாள், ஒரு ஆண் பிள்ளையை பெற்றாள். அந்த பிள்ளையை ஒரு வலு சர்ப்பம் பட்சிக்கும்படி அவளுக்கு முன்னாலே நிற்குது. இந்த ஆண் ஸ்திரீன்னா அது சபையை குறிக்கிறது, மணவாட்டி கன்னிகள்லாம் சொல்லியிருக்கு. சரி, சபையை குறிக்கிறது. இந்த சபை விசுவாசிகளை பெற்றெடுக்கிறது. இந்த விசுவாசிகள்ல பூரண பரிசுத்தவான்கள் இல்லையா, பல லெவல்ல இருக்கிறாங்க, இங்க வரவங்க நீங்க இருக்கிறீங்க. அந்த பூரண பரிசுத்தவான்கள் தான் ஆண் பிள்ளை. அப்படிப்பட்ட பிள்ளையை பெற்றெடுக்க அந்த சபை பிரயாசப்படும் போது அதை பட்சித்து போடும்படி சர்ப்பம் நிற்குது. இப்போ அந்த பிள்ளை தேவனிடத்திற்கும் அவருடைய சிங்காசனத்திற்கும் எடுத்துக்கொள்ளப்பட்டது. அது 5ஆம் வசனத்துல நம்ம படிக்கிறோம். இப்போ இந்த சம்பவத்தை குறித்து இன்னொரு விளக்கத்தை 7ஆம் வசனத்துல வர்றோம். அங்க என்ன? வானத்திலே யுத்தம் உண்டாயிற்று.
போயிற்று. மிகாவேலும் அவனை சேர்ந்த தூதர்களும் வலு சர்ப்பத்தோடும் அவனுடைய பிசாசின் தூதர்களோடு யுத்தம் பண்ணினாங்க. என்ன நடக்குன்னா, ஆண்டவர் இயேசு பரலோகத்தில் இருந்து இறங்கி மத்திய ஆகாயத்துக்கு வரும்போது தூதர்களோடு வருவார், தேவ தூதர்களோடு வருவார். இப்ப மத்திய ஆகாயத்தில் யார் இருக்கிறதுன்னு கேட்டா எபேசியர் 6:12 சொல்லுது, வான மண்டலங்கள் உள்ள பொல்லாத ஆவிகளின் சேனைன்னு சொல்லுது இல்ல. அப்ப வான மண்டலத்தில் பொல்லாத ஆவிகள் இருக்கு. இப்ப தேவ தூதர்கள் அங்க மத்திய ஆகாயத்து வரும்போது அந்த பொல்லாத ஆவிகளும் தேவ தூதர்களும் சண்டை போடுறாங்க, யுத்தம் பண்றாங்க. யுத்தம் பண்ணி அது ஜெயிக்கல. 12:9 உலகம் அனைத்தையும் மோசம் போக்குற பிசாசு என்றும் சாத்தான் என்றும் சொல்லப்பட்டு பழைய பாம்பாகிய வலு சர்ப்பம் தள்ளப்பட்டது, அது பூமியிலே விழ தள்ளப்பட்டது, அதோட கூட அதனுடைய தூதர்களும் தள்ளப்பட்டாங்க. சரியா? என்ன நடக்குன்னா, மேல சண்டை நடந்து அப்ப இந்த சாத்தான் கூட்டம் எல்லாம் மொத்தமா இந்த உலகத்துக்குள்ள வந்துருது. இங்க வரும்போது நல்லா கவனிக்கணும், இந்த செகண்ட்ல ஒரு காரியம் நடக்கும். இங்கே பரிசுத்தாவினால் நடத்தப்படுகிற ஆண் பிள்ளைங்கிற ஒரு பரிசுத்த சந்ததி இங்க இருக்கும்ல, இவங்க இங்க இருந்து மேல போயிருவாங்க. ஹல்லேலூயா. ஓகே, அவங்க எல்லாம் கீழே வர்றாங்க. சாத்தான் சேனை இந்த ஆண்டவர் எடுத்துக்கொள்ளக்கூடிய தகுதியில் இருக்கிறவங்க இங்க இருந்து மேலே போய்விடுவார்கள். அதனாலதான் 12ஆம் வசனத்துல, பரலோகங்களே அவைகளில் வாசமா இருக்கிறவர்களே களி கூறுங்கள், பூமியில் சமுத்திரத்திலும் குடியிருக்கிறவர்களே ஐயோ, பிசாசானவன் தனக்கு கொஞ்ச காலம் மாத்திரம் உண்டு என்று அறிந்து மிகுந்த கோபம் கொண்டு உங்களிடத்தில் இறங்கினபடினால் உங்களுக்கு ஆபத்து வரும்னு சொல்ல கேட்டேன். 2 வார்த்தை. ஒண்ணு, பரலோகம்னா மேலே, மேலே இருக்கிறவங்க சந்தோஷப்படுங்க. யாரு இங்க மேல போனாங்கல்ல, அவங்க தான். கீழே கைவிடப்பட்டவங்க இருக்கிறாங்க, அவங்களுக்கு மேல பிசாசு அதிக கோபத்தோட வருவான்னு சொல்லியிருக்கு. அப்போ ஏற்றுக்கொள்ளப்படுகிறவர்கள் கைவிடப்படுறவர்கள்லாம் நீங்க வசனம் எல்லாம் வாசிக்கிறது தானே, உங்களுக்கு தெரியும் அந்த பிரிவார். நீங்க 17ஆம் வசனத்தில் அந்த அதிகார கடைசியில வலு சர்ப்பமானது ஸ்திரீயின் மேல் கோபம் கொண்டு, சபையின் மேல் கோபம் கொண்டு, தேவனுடைய கற்பனைகளை கைக்கொள்ளுகிற இயேசுவின் குறித்த சாட்சி உடையவருமா இருக்கிற அவருடைய சந்ததியான கைவிடப்பட்ட விசுவாசிகளோடு யுத்தம் பண்ண போயிட்டு. அல்லேலூயா. ஓகே, இதுல சிக்காம நாம் எடுத்துக்கொள்ளப்பட வேண்டும். பட வேண்டுமா வேண்டாமா நீங்க சொல்லுங்க. அல்லேலூயா. இதுதான் சப்ஜெக்ட். அப்போ இந்த உலகம் சாபத்தில் இருக்கு, சாத்தானுடைய ஆட்சியில் இருக்கு, இங்க தேவ ஆட்சி கிடையாது. அது தேவனுடைய ஆட்சி பரலோகத்தில் இருக்கு. அதுக்கு நாம் தயாராகணும்னு சபையை வச்சிருக்கு. அதுவும் தயாராகாம சாத்தான் வேலை செஞ்சுக்கிட்டு இருக்கு. அவர் எல்லாம் பார்த்துட்டு இருக்கிறார். அப்படியா, யாராவது 1-2 பேர் இருப்பாங்க, நான் எடுத்துட்டு போய் மொத்தமா சாத்தான்கிட்ட ஹேண்ட் ஓவர் பண்ணிடுவேன். இப்ப 13ஆம் அதிகாரத்துக்கு வரணும். வெளிப்படுத்தல் 13 அதிகாரத்தில் வரும்போது என்ன படிக்கிறோம்னா, நான் கடற்கரை மணலின் மேல நின்றேன், சமுத்திரத்திலிருந்து ஒரு மிருகம் எழும்பி வர கண்டேன். அது எப்படி இருந்தது? அதுக்கு வாய் சிங்கம் மாதிரி இருக்கு, அதுக்கு கால் கரடி மாதிரி இருக்கு, அதுக்கு மற்ற பகுதி சிறுத்தை மாதிரி இருக்கு. ஒரு சிறுத்தை, ஒரு சிங்கம், ஒரு கரடி, 3 விலங்கு சேர்ந்து ஒரு விலங்கா குளோனாய் வந்தா அது எப்படி இருக்கும்? அது மாதிரி இந்த உலகத்தை ஆட்சி செய்யறதுக்கு சாத்தான் தான் அங்க வந்துட்டான்ல. மனுஷர்கள் ஆட்சி செய்யணும்னு ஒரு தலைவனை ஏற்படுத்துகிறான். 2ஆம் வசனத்துல, ஆமா 2 அந்த வசனத்துல பின்பகுதியில வலு சர்ப்பம் தன்னுடைய பலத்தையும் மிகுந்த அதிகாரத்தையும் அந்த மிருகத்துக்கு கொடுத்தது. சாத்தானுடைய ஆட்சி ஃபுல்லா வந்துடும். பரிசுத்தாவியானவரும் இல்ல, பரிசுத்தவான்களும் இல்ல, கேட்கறதுக்கு யாரும் இல்ல, ஃபுல் கண்ட்ரோல் கொடுத்தாச்சு. சாத்தான் தன்னுடைய தலைவனை வைத்து அவன் ஆட்சி செய்வான், குட்டுமையா ஆட்சி செய்வான். அப்போது ஒரு சம்பவம் நீங்க வெளிப்படுத்தல் 13:15 அந்த மிருகத்துக்கு ஒப்பாய் ஒரு சொரூபத்தை உண்டு பண்றாங்க. அந்த சொரூபம் என்ன செய்யுமா? காணவும் பேசவும் தக்கதாய் அதற்கு ஆவியை கொடுக்கும்படி அதிகாரம் கொடுக்கப்பட்டது. நல்ல கவனிங்க. சொரூபம்னா ஒரு இடால், அது கண்ணிருந்து காணாது, காதிருந்து கேட்காது, இப்படிதான் நம்ம சொல்லிட்டு இருக்கிறோம். இங்க வித்தியாசமான ஒரு விக்கிரகம் வருது, அது காணும், அது பேசும், அதுக்கு உயிர் கொடுப்பாங்க. இப்ப அதுதான் நடந்துட்டு இருக்கு. ஏஐ டெக்னாலஜி, ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் ஒரு டெக்னாலஜி கேள்விப்பட்டீங்களா? சயின்ஸ் படிக்கிறவங்களுக்கு தெரியும், அதுதான் ரொம்ப பாப்புலர். சீனாவில எல்லாம் சின்ன பிள்ளைகளுக்கே படிப்பிக்கிறாங்க. சோ அந்த டெக்னாலஜி சம்பந்தமான மெஷின்ஸ், ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் ரொபோட்டிக் மெஷின்ஸ் சொல்லுவாங்க. அந்த மாதிரிப்பட்ட மெஷின்ஸ் வந்திருக்கு. எந்திர மனிதன் சொல்றாங்க. அது பேசுது, அது கேட்டா பதில் சொல்லுது, அது பார்க்குது, எல்லாமே செய்யுது. ஏறக்குறைய ஒரு உயிர் உள்ள மனுஷன் செயல்படுற மாதிரி நிறைய வெர்ஷன்ஸ் இருக்கு. அது ரொம்ப அப்கிரேட் பண்றாங்க. இது ரொம்ப கரெக்டா மனுஷன் மாதிரி எல்லா ஆக்டிவிட்டிஸும் செய்யற மாதிரி நிறைய விஷயம் அது நிறைய இருக்கு. செய்திகள்லாம் நீங்க படிச்சிருங்க. சோ இப்படி ஒண்ணு வரும். கரெக்டா 2000 வருஷத்துக்கு முன்ன சொன்ன விஷயம் எவ்வளவு கரெக்டா நிறைவேறது
வருதுன்னு பாக்குறீங்கல்ல. சோ இதெல்லாம் வரப்போகுது. அது ஒரு முத்திரை கொடுக்குது, ஒரு ஐடி. இப்ப ரேஷன் கார்டு, ஆதார், there are so many IDs, பேன் கார்டுலாம் வச்சிருக்கோம். இந்த ஐடிஸ் இருந்தாதான் உங்களோட டிரான்சாக்ஷன் மற்ற காரியெல்லாம் செய்ய முடியும்னு இருக்குல்ல. இது மாதிரி நீ எல்லாருக்கும் சேர்த்து ஒரே ஐடி. அது கார்டில் கொடுக்க மாட்டாங்க, வலது கையிலோ நெத்தியிலோ அதை லேசர் மெத்தட்ல இம்போஸ் பண்ணிடுவாங்க. ரேஷன் கடைக்கு போனா நீங்க கார்டு எடுத்துட்டு போறீங்க, இனி கார்டு எடுத்துட்டு போவாண்டா, சும்மா போய் இப்படி நின்னா போதும். இந்த கையில ஒரு இந்த காய்ச்சல் பார்க்கறதுக்கு ஒன்று வச்சாங்கல்ல இந்த கொரோனா டைம்ல, இது மாதிரி ஒன்று வச்சிருப்பாங்க. ஓகே, உங்க பேரு ஊரெல்லாம் அவனுக்கு ஸ்கிரீன்ல வந்துடும், அந்த டிஸ்பிளேல வந்துடும். அதுக்கேற்ப உங்களுக்கு பொருள் கொடுத்துருவாங்க. காசு கூட கொண்டு போக வேண்டாம், அவங்க பேங்க் அக்கௌண்ட்ல இது ஆட்டோமேட்டிக்கலி டிலீட் ஆயிடும். ஸோ இந்த சிஸ்டம் வரப்போகுது. அந்த கொரோனா வந்தது, கொரோனா திருப்பி அந்த சூழ்நிலையெல்லாம் திறந்தாங்க, முடிஞ்சு திறந்தாங்க. ஸோ ட்ரிவாண்ட்ரத்தில் அந்த கேண்டீன் சொல்லுவாங்க, இந்த மிலிட்டரி ராணுவத்தில் ஒர்க் பண்றவங்களுக்கு பொருட்கள் வாங்கக்கூடிய இடம். அங்க உள்ள விடும்போது எல்லாருக்கும் காய்ச்சல் செக் பண்ணி விட்டாங்க. காய்ச்சல் செக் பண்ண அந்த ஆரம்பத்தில் காய்ச்சல் செக் பண்ணி தான் அந்த ஆஸ்பத்திரி போனோம், முக்கியமான இடத்துக்கு அனுமதிச்சாங்க இல்லையா. அதுக்கு இப்படி இந்த ஸ்கேனர் தான் வச்சிருந்தாங்க, ஆமா பாக்குறது. ஸோ இதை எப்படி செக் பண்ணாங்கன்னா, முதல்ல வரிசையில் நில்லு, ஸ்டாண்ட் ஹியர் நில்லு, நெத்தியை காட்டு, நெத்தியில ஒரு அடி அடிச்சாங்க, ஒரு லைட் அடிக்குது, ஓகே அது காட்டுது. அடுத்து வலது கை மணிக்கட்டை காட்டு, எப்படி ஈச் அண்ட் எவரி ஒவ்வொருத்தருக்கும் நெத்திலையும் ஸ்கேன் பண்ணாங்க, வலது கையிலையும் ஸ்கேன் பண்ணாங்க. அப்போ எங்களுக்கு விளங்கிடுச்சு. இப்போ பொருட்கள் வாங்குறது, அதான் பொருட்கள் வாங்கவும் விற்க முடியாதுன்னு தான் இங்கே வசனம் சொல்லுது. அங்கேயே ஆரம்பிச்சுட்டாங்க, காய்ச்சலுக்கு ஸ்கேன் பண்ணாங்க. சில நாடுகளில் இப்பவுமே இதை வச்சாச்சு. அவங்க வேற பர்பஸுக்கா, இந்த ஆள் எங்கே போகிறான் வாரான், இந்த ஆளை மானிட்டர் பண்ணுறதுக்கு, அவங்க கண்ட்ரோல் பண்ணுறதுக்காக வேண்டி ஏற்கனவே இதெல்லாம் நடந்து முடிஞ்சிடுச்சு. ஸோ இதெல்லாம் நடந்துட்டு இருக்கு. அவ என்ன புரிகிறோம்னா, அவர் வாசலண்டையிலே வந்திருக்கிறார். அறிஞ்சுக்கிடுவீங்களா? அறிஞ்சா நல்லதுதான். நாங்கள் சொல்லணும், காதோளம் கேட்க கிடவன் சொல்லிட்டு பறந்துடணும், அவ்வளோதான். ரொம்ப காத்திருக்க முடியாது. ஏன்னா 2000 வருஷம் ஆச்சுல்ல, ஒவ்வொரு கையிலேயே பொஸ்ஸா எழுதி கொடுத்தாருல, ஓசியா 8:18 சொல்ற மாதிரி, என்னுடைய வேதத்தின் மகத்துவங்களை நான் அவர்களுக்கு எழுதி கொடுத்தேன், அது அந்நிய காரியமா என்னாங்கன்னு சொன்ன மாதிரி, ஒவ்வொருத்தனுக்கு கையிலையும் பைபிள் மளிகை பதிலாக வீட்டில் கடந்து என்ன பாடுபடுதுன்னு உங்களுக்கு தெரியல. வாசிக்கப்படாது, சிந்திக்கப்படாது. சும்மா மரத்தடி, தென்னடி, புளியடி, மாவடி, வண்டி எடுத்துட்டு ஓடிட்டே நடந்தா போதும். இதை வாசிக்காண்டான்னு அவர் நியாயம் செய்திருவார். இல்லையா, நான் எழுதி தந்த அதை வாசிருக்கணும்ல, அதை பார்த்துருக்கணும்ல, அதைப்படி கரெக்ஷன் பண்ணணும். சந்தேகம் இருந்தா ஜோம் பண்ணு, இல்லை நான் கேட்க வேண்டிய கேளு, நான் சொல்லி தந்திருப்பேன்ல, செய்யல நீங்க எப்படி போனீங்க அப்படின்னு ஆண்டவர் கோவப்படுவார். சரி, இவ என்ன ஆச்சு, என்ன புரிஞ்சுக்க நல்லமா, இது புரிஞ்சுக்கிங்க, ரெடி ஆகணும். இப்ப ரெடி ஆகுறது எப்படின்னு நமக்கு தெரியணும். பேசிக் சுவிசேஷத்துல என்னென்ன எரர்ஸ் இருக்குன்னு நீ பாத்துருங்க. இப்ப ரெடி ஆகணும்னா என்ன செய்யணும்? நம்பர் 1, யாக்கோபு 4:4 சொல்லுது, விபச்சாரரே விபச்சாரிகளே, உலக சிநேகம் தேவனுக்கு விரோதமான பகை என்று அறியீர்களா? சொல்லிட்டேன். பரலோகமும் உலகம் ஒண்ணுக்கு ஒண்ணு எதிராக இருக்கு. இது 2 எஜமான். ஒன்னு பரலோக தேவ ஆட்சி, இன்னொன்னு பூலோக தேவனுடைய பிசாசனுடைய ஆட்சி. அப்படித்தானே? 2 கொரிந்தியர் 4:4, கிறிஸ்துவின் மகிமையான சுவிசேஷத்தின் ஒளி அவர்களுக்கு பிரகாசமாகிறாதபடி இப்பிரபஞ்சத்தின் தேவன் அவருடைய மனக்கண்களை குருடாக்கணும்னு சொல்லியிருக்கல. அந்த பிரபஞ்சத்தின் தேவன் பிசாசனுடைய பிடியில உலகம் இருக்கு, எதிர். அப்ப உலகத்தை நேசிச்சா, உலகத்தின் உயர்ந்த ஸ்தானத்துக்கு ஏற நீங்க ஓடிக்கிட்டு இருந்தா, நீங்க பரலோகத்துக்கும் போக முடியாது, வருகைக்க முடியாது. ஓகே, 1 யோவான் 2:15, உலகத்தில் உள்ளவர்களை அன்பு கூறாதீர்கள். ஒருவன் உலகத்தில் அன்பு கூர்ந்தால் பிதாவின் அன்பில்லை. கண்களின் இச்சை, மாம்சத்தின் இச்சை, ஜீவனத்தின் பெருமை இவை உலகத்து பிதாவினால் உண்டானவள் அல்ல. உங்களை ஏமாத்துக்கு பிசாசு கலர் அடிக்கிறான், லைட்டு போட்டுறான், என்னெல்ல வித்து எல்லாம் காட்டுறான். நிறைய பேர் ஏமாந்து போயிட்டு இருக்காங்க. 24/7 டிவிஸ்ல டிரான்ஸ்மிட் பண்றான். நீங்க எல்லாம் அதை பார்த்து ஏமாத்துறீங்க. இதுல போறோம், வருது, நம்ம பரலோகத்துக்கு போக மாட்டோம், வருகைக்கு போக மாட்டோம். ஓகேயா? நம்பர் 1, உலக நேசத்தை விட்டுரு. ஏன்னா ஆண்டவர் சொன்னார் யோவான் 17:14-16 வசனத்துல, நான் உலகத்தார் அல்லாதது போல இவர்களும் உலகத்தார் அல்ல. 9, ஆமா, அது யோவான் 15:19 வசனத்தில் நீங்க வந்தீங்கன்னா, நான் உங்களை உலகத்திலிருந்து தெரிந்து கொண்டபடினால், பிரித்து எடுத்தபடினால் உலகம் உங்களை பகைக்கிறதுன்னு சொல்வார். 15-19. ஏன் அப்படி சொல்லுகிறார்? உலகம் வேற ஆட்சியில கிடக்கு, இங்குள்ள சூழ்நிலை வேறு, அதுல இருந்து உங்களை பிரிச்சு தனிமைப்படுத்தி வேறுபடுத்தி பரலோக தேவ சித்தம் செய்யும்படி நான் உங்களை எடுத்திருக்கிறேன் என்று அந்த இடத்துல குறிப்பிடுகிறதை நாம் பார்க்கிறோம். அது யோவான் 17:9 வசனம் தானே? இல்ல 6. நீர் உலகத்தில் தெரிந்தெடுத்து எனக்கு தந்த மனுஷருக்கு உம்முடைய நாமத்தை வெளிப்படுத்தினேன், அவர்கள் உம்முடையவர்களாக இருந்தார்கள், அவர்களை எனக்கு தந்தீர், அவருடைய உம்முடைய வசனத்தை கை கொண்டிருக்கிறார்கள். ஹல்லேலூயா. அப்போ உலக நேசம் உள்ள ஆளுகள், உலகத்தை ஆசீர்வாதம் நம்பி அதுக்கு பின்னால போறவங்க பரலோக ராஜ்யத்துக்கு போக மாட்டாங்க, வருகை போக மாட்டாங்க. அப்புறம் உலகத்திலிருந்து பிரிக்கப்படாம, என்னது
உலகத்திலிருந்து பிரிக்கப்படாம, அதான் பிரித்தெடுத்தேன். பழைய ஏற்பாட்டிலே இருக்கு, இங்கேயும் இருக்கு. எபேசியர் 4:17 அது மற்ற பிரஜாதிகள் தங்கள் வீணான சிந்தையில் நடக்கிறது போல இனி நீங்கள் நடக்க கூடாது, அதற்காக மற்ற ஜனங்களை விட்டு நான் பிரித்தெடுத்தேன். பிலிப்பியர் 2:15 கோணலும் மாறுபாடும் உள்ள சந்ததியின் நடுவிலே நீங்கள் தேவனுடைய மாசற்ற பிள்ளைகளாய், குற்றமற்றவர்களும் கபடற்றவர்களும் தேவனுடைய மாசற்ற பிள்ளைகளாய் இருக்கும்படிக்கு எல்லாவற்றையும் மறுமரப்பு இல்லாம தர்க்கிப்பு இல்லாம செய்யுங்க. இப்படிதான் செய்யணுமோ, அப்படி இல்லையோ, அந்த சபையார் அப்படி, இந்த சபையார் அப்படி. நீ பரலோக சபையில நிற்பியா கேட்போம். ஏசுநாதர் இருக்க இடத்துல இருப்பியலா? அதுக்குள்ள வழியை பார்த்துக்கணும். இந்த சபை பேச்செல்லாம் நீங்க பேச வேண்டிய அவசியம் இல்லை. அவருடைய மந்தையின் ஆடுகளா நீங்க இருக்கணும். அது மத்தேயு 11:28-29. நான் வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே எல்லாரும் என்னிடத்துல வரணும், நான் உங்களுக்கு இடைப்பாறுதல் தருவேன். நான் சாந்தமா மனத்தாழ்மையமா இருக்கிறேன். என் நகத்தை என் மேல ஏற்றுக்கொண்டு எனக்கிட்ட படிச்சா உங்களுக்கு இடைப்பாறுதல் கிடைக்கும். அல்ல இல்லையா? எங்க பிரசங்கியார் இப்படி சொன்னாரு, அவர் எல்லாரும் சொல்லிட்டு போடுங்க. இந்த வசனத்தின்படி சொன்னா ஓகே. நீங்களும் ஒண்ணு படிச்சு பார்த்து சரியா நடக்கணுமா வேண்டாமா? நடந்தா உங்களுக்குள்ள வெளிப்படுத்தல் 3:5 அவர் சொல்றாரு, ஆண்டவரே ஜெயங்கொள்ளுறவனோ அவனை என் பிதா முன்பாக அவனுடைய பரிசுத்த தூதர் முன்பாய் நான் அறிக்கை பண்ணுவேன். யாரு பிரசங்க? யாராய்யா? நானா? ஸ்தாபன தலைவர்களா? நெவர். பிஷப் மாதிரிலாம் கிடையாதுங்க. ஏசுநாதர் ஒன்றை பற்றி சொல்வார். ஆமாமா, என் வசனத்தை கை கொண்டவங்க தான். நான் இந்த மாதிரி உலகத்திலிருந்து வேறுபட்டு பிரிஞ்சவங்க தான், என்னுடைய ஆவியில நடந்தவங்க தான், ஓகேன்னு சாட்சி சொல்வேன். யாரு? ஏசு சொல்லணும்னா ஏசுக்கு பின்னால போகணும். அதான் யோவான் 10:27-28 நாடு என் சத்தம் கேட்கணும், என் பின்னால வரணும். நான் அவைகளுக்கு தான் அறிஞ்சிருக்கேன், அவையில ஒரு தினம் பறிச்சுட முடியாது, அவைகளுக்கு தான் நித்திய ஜீவனை கொடுக்கிறேன். இல்லையா? இயேசுவை பின்பற்றுகிற ஆடுகளா இருக்கணும். அப்படி நடந்தா அவர் இருக்க இடத்துக்கு போகலாம், அவர் வரும்போது கூட்டிட்டு போவாரு. இல்லைன்னா சிக்கல் தான். பார்த்துடுங்க, நாங்கள் இந்த சபை சங்கம் எல்லாம் பேசலை. நான் எல்லா சூழ்நிலை தெரு பிரசங்கம் முதல் ஊழியர் கூட்டம் வரைக்கும் நான் பேசணும். எனக்கு தந்த வேலை எப்பா பார்த்து நடந்திருக்கேன், அவ்வளோதான் என் டியூட்டி. சரி, நீங்கள் ஆண்டவரோட நடந்தா சந்தோஷம். என்ன புரிஞ்சுங்க? உலக நேசம் உள்ள ஆளுகள் பரலோகம் போவாது. உலகத்திலிருந்து பிரிக்கப்படாதவர்கள், வேற பாட்டு உபதேசம்னு சொல்லணும், அது நேரம் இல்லை இப்போ. அதுக்குள்ள வராதவங்க, ஏன்னா நான் வேறுபடுத்திட்டேன்னு ஆண்டவர் சொன்னா நாங்கள் வேற என்ன செய்யறது? நீ வேறுபடணும்னு தான் சொல்லுவோம். ஏசுவன் சாயல், ஏசுவன் எல்லாம் அவங்க கேள்வி எல்லாத்துக்கும் நாங்கள் பதில் சொல்லுவோம். 1008 சபை இருக்கட்டுங்க, எல்லாரையும் வர சொல்லுங்க, தாராள நான் பேச தயாராக இருக்கிறேன். எல்லா கேள்வி நான் சொல்றேன், ஆண்டவர் கிருபை தர்றாரு. ஓகே, நீங்க வேறுபட்டா மட்டும்தான். இவமே உலகத்திலேருந்து வேறுபட்டாம இருக்க ஆழ்வ ஆண்டவர் வர போறது. அப்படி உங்களுக்கு புரியுதா? ஒரு நல்ல பறக்கக்கூடிய புறா இருக்கு, அதை ஒரு மீட்டர் ஒயர் இல்லைன்னா ஒரு கயிறுல கட்டி போட்டுருக்கு. ஒரு நல்ல பறக்கக்கூடிய புறாய கட்டி போட்டுருக்கு. ஒரு பூனை வந்தோடனே புறா என்ன செய்யும்? பட்ட அடிச்சு அங்கே மேலே பறக்கும். எவ்வளவு தூரம் பறக்கும் தெரியுமா? 1 மீட்டர். ஏன் 1 மீட்டர் உயரம் இல்லையா? கயிறு கட்டி போட்டுருக்கு. பொத்தன்னு வந்து கிளவெல்லாம் பூனை அடிச்சுட்டு போவோம். புரியுதா? உலகத்தோடைய அட்டாச்மெண்ட்ல கட்டப்பட்டிருக்கிறவர்கள் பரலோகத்துக்கும் போக முடியாது, வேறுகைக்கும் போக முடியாது. அது ரொம்ப மனசுல வச்சுக்க. நம்பர் 1. ஹல்லேலூயா. அண்ட் செகண்ட்லி, எபேசியர் 4:30 மீட்கப்படும் நாளுக்கு என்று முத்திரையாய் பெற்ற பரிசுத்தாவியை துக்கப்படுத்தாது. அப்ப மீட்கப்படுவதற்கு நாளுக்குன்னு ஒரு பரிசுத்தாவியை தந்திருக்கார். அது ஏன் மீட்கப்படுதல்னா, பிலிப்பியர் 3:20-21 நம்முடைய குடியிருப்பு பரலோகத்தில் இருக்கிறது. அங்கே இருந்த கர்த்தராகிய இயேசுவின் ரட்சகர் வர எதிர்பார்த்து காத்து கொண்டிருக்கிறோம். அந்த அடுத்த 21, அவர் தம்முடைய வல்லமையான செயலினாலே நம்முடைய அற்பமான சரீரத்தை அவருடைய மகிமையான சரீரத்துக்கு ஒப்பாய் மாற்றி அமைப்பார். இந்த சரீரத்தில் போக முடியாது, இது மண்ணில் இருந்து எடுக்கப்பட்ட மண்ணுக்கு திரும்புவாயின்னு சொல்லியாச்சுங்க. 1 கொரிந்தியர் 15 நீங்க வந்தீங்கன்னு சொன்னா, மாம்சமும் ரத்தமும் தேவனுடைய ராஜ்யத்தை சுதந்திரிப்பது இல்லை என்று சொல்லி 50-51 இந்த மாம்சம் ரத்தம் தேவனுடைய ராஜ்யத்தை அது மண்ணுக்கு போனோம்னா சாத்து இல்லை. இதுக்கு பதிலாக ஒரு புதிய சரீரம் கொடுக்கணும். அந்த புதிய சரீரமா மாறுறது எப்படின்னு கேட்டா, ரோமர் 8:11 இயேசுவை மரித்தோரிலிருந்து எழுப்பினவருடைய ஆவி உங்களில் வாசமாயிருந்தோ சாவுக்கு ஏதுவான உங்கள் சரீரங்களை உயிர்ப்பிக்கணும். இயேசுவை தேவன் தம்முடைய பரிசுத்தாவின் வல்லமையினால்தான் புதிய சரீரத்துக்கு கொண்டு வந்தார். அதுபோல அந்த ஆவி உங்களுக்குள்ள இருந்தா மட்டும்தான் இந்த காரியம் நடக்கும். இப்ப புரிஞ்சதில்ல? அவ முதல்ல பரிசுத்தாவினாலே முத்திரப்படணும். ஏன்னா தேவ பிள்ளைகளும் சாத்தானுடைய பிள்ளைகளும் யார் யாருன்னு வித்தியாசம் கண்டு அறியத்தக்கதாக தேவன் தம்முடைய பிள்ளைகளுக்கு ஒரு அடையாளத்தை போடுகிறார். என்ன போடுகிறார்? ஒரு அடையாளத்தை போடுகிறார். அது எபேசியர் 1:13 தானே. எபேசியர் 1:13 நீங்களும் உங்கள் ரட்சிப்பின் சுவிசேஷமாகிய சத்திய வசனத்தை கேட்டு விசுவாசிகளான போது வாக்குத்தத்தம் பண்ண பரிசுத்த ஆவியால் அவர்கள் முத்திரை போடப்பட்டீர்கள்.
இந்த ஆள் எனக்கு பிள்ளை, இந்த ஆள் பரலோக ராஜ்யத்தினுடைய பிள்ளை அப்படின்னு ஒரு ஐடி கொடுக்குறாருங்க. தண்ணியில் முங்குறதுனால ஒன்றும் மட்டும் வந்துடாது. ஏன்னா இந்த ஐடி பரலோகம் கொடுக்கணும். அதுவரை நீங்கள் வெயிட் பண்ணணும். அப்போஸ்தலர் 5:32 தானே, தேவன் தமக்கு கீழ்ப்படுகிறவர்களுக்கு தந்தருளின பரிசுத்த ஆவி சாட்சி. அப்ப தேவன் தமக்கு கீழ்ப்படுகிறவர்களுக்கு தம்முடைய ஆவியை கொடுக்கிறார். கீழ்ப்படியாதவர்களுக்கு எபேசியர் 2:2 கீழ்ப்படியாமையின் பிள்ளைகள் இடத்துல கிரியை செய்கிறார் ஆகாயத்து அதிகாரப்பூர்வ ஆவி. புரிஞ்சல? பரலோக தேவ சித்தத்திற்கு, இயேசுவின் சுவிசேஷத்திற்கு, அப்போஸ்தல தீர்க்கதரிசி அஸ்திபாரத்திற்கு கீழ்ப்படிஞ்சால் உங்களுக்கு பரலோக தேவன் ஆவியை தந்து முத்திரை போடுவார். இல்ல கீழ்ப்படியாம இருந்தா சாத்தான் தனக்கு ஆவியை கொடுத்து அவன் முத்திரை போடுவான். இப்ப புரிஞ்சுக்கல? ரெண்டு முத்திரை. அது அப்போஸ்தலர் 15:8 இருதயங்களை பார்க்கிற தேவன் நமக்கு பரிசுத்த ஆவியை தந்தது போல கொர்நேலியு வீட்டாருக்கும் தம்முடைய ஆவியை கொடுத்து அவர்களை குறித்து சாட்சி கொடுத்தார். பரிசுத்த ஆவியை பெற்றுக்கொள்ளு. இருக்கா இல்லையான்னு கன்ஃபார்ம் பண்ணு. பரிசுத்த ஆவின்னா நான் ஏற்கனவே சொன்னேன், 2 ஆவி இருக்கு. ஒன்று பரலோகத்திலிருந்து வர்றது, இன்னொன்று உலகத்தில் இருக்குது. பரலோகத்திலிருந்து ஆவி வந்தால் உனக்கு பரலோக தரிசனம் வெளிப்பாடு வருதான்னு பார்த்துக்கணும். கலாத்தியர் 5:22-23 ஆவியின் கனியோ அன்பு, சந்தோஷம், சமாதானம், நீடிய பொறுமை, தயவு, நற்குணம், சாந்தம், விசுவாசம், இச்சை, இடக்கணும் 9 குணம் சொல்லி இருக்கு இல்லையா? இந்த குணம் இருக்கான்னு பார்த்துக்கிட்டோம். சும்மா கையை காலை உதறது, அந்நிய பாஷை பேசுறது இல்லை. அந்நிய பாஷைக்கு எதிராக ஒன்றும் பேசலை. நாங்கள் அதெல்லாம் நிறைய பார்த்துட்டு தான் வரோம். அந்நிய பாஷையெல்லாம் ஒழிஞ்சு போயிடும். ஆவியின் கனின்னு சொல்லி இருக்க பட்டியல்ல குணத்தை சொல்லி இருக்கு. கொரிந்தியர் 12 வரங்கள் பட்டியல்ல அந்நிய பாஷையை சொல்லிட்டு எல்லாரும் அந்நிய பாஷை பேசுகிறார்களா அதையும் சொல்லியிருக்கு. தந்தா வாங்கிடுங்க வேண்டாம் சொல்லல, அதுக்கு எதிராக ஒன்றும் பேசலங்க. அந்நிய பாஷை இருக்கோ இல்லையோ உன்கிட்ட ஆவியின் கனியாய குணம் இருக்கணும். சரியா? ஆவியின் கனியாய குணம் இல்லாத ஒரு ஆவியை நாங்கள் ஏற்றுக்கொள்ள மாட்டோம். போ நீ பெந்தேகோஸ்தாரு. நாங்கள் கேட்போம், எங்கே போறீ? கூட்டத்துக்கு போறியா? ஆவிக்குரிய கூட்டத்துக்கு போகிறோம். ஆவிக்குரிய கூட்டத்துக்கு போகிறான்னு சும்மா மொட்டையா சொல்லாத. 2 ஆவி இருக்குது. ஒன்று பரலோகத்திலேருந்து வந்தது, ஒன்று பூலோகத்தில் உள்ளது. எந்த ஆவிக்குரிய கூட்டத்துக்கு போகிறாய்? பிரச்சனை ஆச்சா? பரலோகத்திலேருந்து அந்த ஆவி கூட்டத்துக்கு போனால் எப்படி இருக்கணும்னு அதுக்கு ஒரு டர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ் இருக்குல்ல. ஸோ ஓகே, என்ன புரிஞ்சுங்க? பரலோகத்திலிருந்து வந்து ஆவியை பற்றி ஆவியின் கனி இருக்கான்னு பார்த்துக்க. இது இயேசுக்குள்ள இருந்த ஆவி, அவருக்கு கொடுத்த ஆவி. அதனால தான் கிறிஸ்துவின் ஆவின்னு சொல்லியிருக்கு. கலாத்தியர் 4:6 குமாரனின் ஆவியை நமக்குள்ளே அனுப்பினார். இப்ப என்ன நடக்கும்னு பார்த்துக்க. இயேசுநாதருக்குள்ள அதே ஆவி நமக்குள்ள வந்துட்டா என்ன நடக்கும் தெரியுமா? பிலிப்பியர் 2:5 கிறிஸ்து இயேசுடைய சிந்தையே உங்களிலும் இருக்க கடவுள்னு சொல்லி இருக்குல்ல. அதே ஆவி நமக்குள்ள வந்தா நமக்கு அந்த சிந்தை வருமா இல்லையா? அது கலாத்தியர் 4:19 கிறிஸ்து உங்களில் உருவாகும் அளவு மறுபடியும் கற்ப வேதனைப்படுறேன். நமக்குள்ள இயேசு உருவாக்குறதுங்க. எபேசியர் 4:11 கிறிஸ்துவ நிறைவான வளர்ச்சியின் அளவுக்கு தக்க பூரண புருஷராக வரைக்கும் பரிசுத்தவான்கள் சீர்பருந்தும் பருட்டு சபையானது பக்தி விரிவதற்காக தான் 5 விதமான ஊழியக்காரர்களை வச்சு சபையை வைத்தார்னு சொல்லிட்டு 15ஆம் வசனத்தில் வந்தா அன்புடனே சத்தியத்தை கை கொண்டு தலையாகிய கிறிஸ்துவுக்குள் எல்லாவற்றிலும் வளருகிறவர்களா இருக்கும்படி சபையை வச்சார். என்ன புரிஞ்சுங்க? பரிசுத்தாவி வந்தா கிறிஸ்துவின் தன்மை நமக்குள்ள உருவாக்கப்படுது. அது கொஞ்சம் கொஞ்சமாக பூரணம் அடையுது. 2 கொரிந்தியர் 3:18 நாம் எல்லாரும் திறந்த முகமாய் கர்த்தருடைய மகிமையை கண்ணாடியிலே காண்கிற வண்ணமாய் கண்டு ஆவியா இருக்கிற கர்த்தரால் அந்த சாயலாகத்தானே மகிமையின் மேல் மகிமை அடைந்து மறுரூபப்படுகிறோம். பிரசன்ட் பெர்ஃபெக்ட் கண்டினியூஸ் டென்ஸ். நவ் இட்ஸ் ஹேப்பனிங். இப்ப நடக்கணும். நமக்குள்ள இயேசுவின் சாயல் உருவாகணும். 2 கொரிந்தியர் 4:16 ஆனபடினாலே சோர்ந்து போறதில்லை. எங்கள் புறம்பான மனுஷன் அழிந்து உள்ளான மனுஷன் நாளுக்கு நாள் புதிதாக்கப்படுகிறது. புதிதாக்கப்படுதா? எபேசியர் 3:16 அவருடைய ஆவியினாலே உள்ளான மனுஷனில் வல்லமையா பலப்படும்படி ஜெபம் பண்றேன். ஆத்மாவில் இப்படிப்பட்ட ஒரு மறுரூபம் வந்தவங்க தான். உங்களுக்கு நல்லா தெரியும், நீங்க நம்புறீங்களோ இல்லையோ. அது 1 கொரிந்தியர் 15ஆம் அதிகாரத்தில் அந்த வசனம் சொல்லுதில்ல, அந்த இயேசுநாதர் வரும்போது அந்த மறுரூபத்தை குறித்து என்ன சொல்லியிருக்கு தெரியுமா? 51 ஒரு ரகசியத்தை உங்களுக்கு அறிவிக்கிறேன். நாம் எல்லாரும் நித்திரை அடைவதில்லை ஆகிலும் கடைசி காலம் துணிக்கும் போது ஒரு நிமிஷத்துல ஒரு இமை பொழுதுல நாம் எல்லாரும் அதுக்கு தகுதியானவங்க இல்லையா? மறுரூபம் ஆக்கப்பட வேண்டும்னு சொல்லியிருக்கு. அப்போ ஒரு செகண்ட்ல இந்த மாம்ச சரீரம் ஆவிக்குரிய சரீரமா மாறணும். எப்படி மாறணும்? 1 யோவான் 3:2 அவர் இருக்கிற வண்ணமாகவே, இயேசு இருக்கிற வண்ணமாகவே அவரை தரிசிப்பதனாலே அவருக்கு ஒப்பா இருப்போம் என்று அறிந்திருக்கிறோம்னு நம்ம படிக்கிறோம் இல்லையா? அப்படிப்பட்ட ஒரு நிலைமைக்குள்ளால நம்ம வரணும். சரிதானே? அது 1 தெசலோனிக்கர் 5ஆம் அதிகாரத்தில் 17 உயிரோடு இருக்கிற நாமம் கர்த்தருக்கு எதிர்கொண்டு போக மேகங்களின் மேல் அவர்களுடனே கூட ஆகாயத்தில் எடுத்துக்கொள்ளப்பட்டு எப்பொழுதும் கர்த்தருடனே கூட இருக்கணும். இந்த அழிவு சரீரத்தில் போக முடியாது, அதுதான் பிரச்சனை. அதுக்கு ஒரு சரீரம் கொடுக்கணும். கர்த்தருக்குள் மரித்தவர்கள் புதிய சரீரத்தோடு வந்துருவாங்க. உயிரோடு இருந்தால் அந்த நேரத்தில் சாத்தான்களில் வர்ற நேரம் ஒரு புதிய சரீரமாக மாறணும். அப்போது நல்லா கவனிக்கிறீங்களா? இப்போ எல்லாரும் இயேசு வருவார், இயேசு மேகம் இதில் இயேசு வராரு வருகை பாட்டெலாம் பாடுறாங்க, ஜெபம் பண்ணுறாங்க.
ஒன்று நல்லா புரியணும். இந்த வசனம் இதுவரை என்ன கேட்டோம்னா, பரிசுத்தாய் வரும்போது இயேசுவின் சாயல், இயேசுவின் தன்மை நம்முடைய ஆத்மாவில் உருவாகி வளர்ந்து ஒரு மறுரூபம் நடந்துகிட்டே இருக்கணும். சரிதானே? ரோமர் 12:2 நீங்கள் இந்த பிரபஞ்சத்துக்கு ஏற்ற வேஷம் தெரியாமல் பரலோக தேவனுக்கு பிரியமும் நன்மையும் பரிபூர்ணமான சித்தம் இன்னதென்று பக்கத்தறியத்தக்கதாய் உங்கள் மனம் பரலோக தேவ சித்தத்தை அறிந்த அந்த கனிகளுக்கு ஏற்றபடி மறுரூபம் ஆகி கொண்டு இருக்கணும். சரிதானே? அதுக்காக இங்கே வச்சிருக்கு 10-70 வருஷம் 80 வரையும் எல்லாம் தின்னு தீத்துக்கிட்டு போறக்கா உலகத்தில் வச்சிருக்கு. இந்த அறிவு அடைஞ்சு உள்ளான மனசில் மறுரூபப்பட்டு இந்த பரலோகத்துக்கு போறதுக்காக ஆயுசை தந்திருக்கு. ஆமா, வாக்குத்தத்தம் அம்படம் உலகத்துக்குரிய காரியத்தை எழுதி வச்சுட்டு செத்து போயிடணும். இவன் தான் நிறைவேறாது. கடைசியில் பரலோகத்துக்கு போறவங்கள வழியை முதலாவது என்ன செய்யணும்? பார்க்கணும். மிச்சம் உள்ள காரியம் புற பார்க்கலாம். சரி, இப்போ உள்ளான மனசில் ஒரு மறுரூபம் அடையாட்டா நான் சொல்றது கவனிக்கணும். 30 வரியம் 35 வரியம் உங்களுக்குள்ள எப்படி இருக்குதுயா பிரதர்? அப்படிதான் இருக்கேன் பாஸ்டர். எப்படி இருக்குதுயா சிஸ்டர்? அப்படியே இருக்கேன். 30 வரியமா உனக்குள்ள ஒரு மறுரூபம் இல்லை. நீ அப்படி இருந்தா ஒரு இமைப்படுதல எப்படியாக மறுரூபம் ஆகுது? 30 வரியமா ஒன்றும் ஆகல. புரியுதா நான் சொல்றதே? நான் உங்களுக்கு மட்டும் இல்லை, எல்லா இடத்துல ஆவியான உத்தரவு இப்படிதான் பேசணும். ஷார்ட்டா போன எனக்கு வேற வழியில அது நீங்க பார்த்துக்கணும். வேற செஞ்சாரு இப்படி ஆகி போச்சு, கைவிடப்பட்டோன்னா நாங்கள் என்ன செய்ய முடியும்? சொல்லத்தான் செய்யும். நீ பார்த்துக்கணும், எழுதி தந்திருக்கு. சரி, அப்போ பரிசுத்தாவினாலே மறுரூபம் ஆக்கப்படுதியான்னு பார்த்துக்க. அது ரொம்ப முக்கியம். அடுத்தது 2 கொரிந்தியர் 5:7 இந்த தேகத்தில் குடியிருக்கையில் கர்த்தரிடத்தில் குடியிராதவர்களாக இருக்கிறோம் என்று அறிந்தும் எப்பொழுதும் தைரியமாக இருக்கிறோம். நான் தைரியமாகவே இருந்து இந்த தேகத்தை விட்டு குடி போகவும் கர்த்தரிடத்தில் குடியிருக்கவும் அதிகமாய் விரும்புகிறோம். அது நிமித்தமே நாம் சரீரத்தில் குடியிருந்தாலும் குடியிராமல் போனாலும் அவருக்கு பிரியமாய் இருக்க நாடுகிறோம். ஏனென்றால் சரீரத்தில் அவனவன் செய்த நன்மைக்காவது தீமைக்காவது தக்க பலன் அடையும்படி சாவுக்கு பிறகு கிறிஸ்துவின் நியாயாசனத்துக்கு முன்பா நிக்கணும். அதனால இந்த சரீரத்தில் இருக்கிறவள பாரம் சுமந்து தவிக்கிறோம். 4ஆம் வசனத்தில் பாரம் சுமந்து தவிக்கிறோம். 2ஆம் வசனத்தில் எப்படியாவது இதை விட்டு போக ரொம்ப வாஞ்சை உள்ளவர்களா இருக்கிறோம். என்ன புரிகிறோம்? இந்த மாம்ச சரீரத்தை விட்டு போவதற்கு உங்களுக்கு ஆசையும் விருப்பமும் இருக்க வேண்டும். சொல்லுறது புரியுதா? அப்படி போக விருப்பம் இல்லாத ஆள் இயேசுநாதர் வந்தா நாங்க ஒண்ணு வரையில இன்னும் ரெட்டி ஆவையில இதை பிந்தி வேற அப்படித்தானே சொல்ல போறீங்க நீங்க? 30 வரையும் 50 வரையும் கூடத்துக்கு போனா இல்லையா? இன்னும் ரெடியாக இல்லைன்னு கேட்பாரு. என்ன சொல்றீங்க நீங்க? இப்பமே ஆண்டவர்கிட்ட பிறகு ஆசை வேணுமா, விருப்பம் இருக்கணும். அவருடைய ஆமா, அது பிலிப்பியர்கள் நிருபத்தில் நீங்கள் வந்தீங்கன்னா அந்த வசனம் எப்படி சொல்லும்? இந்த தேகத்தை விட்டு பிரிந்து பிலிப்பியர் 1:23 இந்த தேகத்தை விட்டு பிரிந்து கிறிஸ்துவுடனே கூட இருக்க எனக்கு அதிக ஆசை. இந்த ஆசை இல்லாத ஆளுகள் வருகைக்கு போக முடியாது. சொல்லிதான் அவனை, வேற வழி கிடையாது. உங்களுக்கு தான் ஆசையே வரல. நமக்கு பூமியில உயர்ந்த ஸ்தானத்துக்கு ஏறணும், பிள்ளைய பார்க்கணும், பிள்ளைய பார்க்கணும். இப்படியே இருந்துக்கிடணும். இதுதான் நமக்கு எண்ணம். அதுக்கு நமக்கு சபை வேணும். நான் சபையில் சில வேலை சொல்லுவேன், ஆமா இப்படி நான் சபைக்கு வந்தேன், வந்த பிறகு கார் வாங்கினேன், வந்த பிறகு வீடு கட்டினேன், வந்த பிறகு கல்யாணம் நடந்தது இல்லை, ஒன்றை விட அதிகமாக மற்றவனுக்கு நடக்குது. வெளியோடு 4 பக்கம் சுற்றி பாரு. இல்லையா? இதுக்கு அவனை கூப்பிட்டாரு. நீ ஓலக்கடவுல இருக்கிறியா ஓட்டுக்கடவுல இருக்கிறியா? அதுல பிரச்சனை. உள்ளான மனசுல விலப்பட்டியா, ஆத்மாவில் விலப்பட்டியா, வருகைக்கு போவியா? அதான் நமக்கு தேவை. ஐஸ்வர்யவான் பாதாளத்துக்கு போனான், லாசர் தெருவில் கிடந்தவன் பரதீசுக்கு மேல் பாதாளத்துக்கு போனான். ஆண்டவர் அழகாக சொல்லி கொடுத்தாரு இல்லையா? புரியல சொல்லுது. ஒரு சபை இதெல்லாம் ஆண்டவர் தரட்டு வேண்டான்னு சொல்லல, உங்களுக்கு வேண்டான்னு சொல்லல. நீங்க பட்டினி கிடக்க சொல்லுவாமா, கஷ்டப்பட சொல்லுவாமா? அவர் தந்தா தரட்டு. தேவராஜ்யத்தை நிதியம் தேடு, தகுதியானது தாரணும்னா நாங்க குறுக்கணிக்க முடியுமா? உனக்கு குறுக்கணிக்க முடியாது. முதல்ல நீ தேவராஜ்யத்தை தேடு. ஆண்டவர் வர போற ரெடியா? ஆமா, ஒரு பாட்டி சொல்லிச்சு ரொம்ப வரியத்துக்கு முன்ன, பிள்ளை எனக்கு 15 வயசு 18 வயசு இருக்க வேலை ஏசுநாதர் அண்ணா வராரு, இன்னும் வராரு பிரசங்க மேற்சன்னா எனக்கு 75-80 ஆச்சுது, இன்னும் இயேசுநாதர் வரையல. நான் சொன்னேன், ஏய் கிளவி, உனக்கு இத்தனை வரையும் இருக்கிறதுக்கு ஆண்டவர் கிருபை இருந்த பெருசு. ஆண்டவர் வாரதுக்கு நிறைய காரியம் எல்லாம் இங்கே இருக்கு. ஒரு மந்திரி வரணும்னாலே பெரிய விஷயம், அவர் பார்த்து வருவார். நீ போறதுக்கு ரெடி ஆகு. ராத்திரி உறங்கினா காலையில எழும்ப வேணும் நம்பிக்கை கிடையாது. வச்சதே பெருசு. நாம போறதுக்கு ரெடி ஆகணும். அவர் வரட்டு செத்தவன் அப்படியும் போனாங்க இல்லையா அப்படின்னு சொன்னேன். பிசாசு இப்படி எல்லாம் குழம்பாதுங்க. சரி, என்ன புரிஞ்சு? மனசை பரலோகத்தில் வைக்கணும். 2வது பரிசுத்த ஆவியை பெற்று கிறிஸ்துவின் சாயல் நமக்குள்ள வரணும். 3வது பரலோக ராஜ்யத்துக்கு போறதுக்கு என்ன வரணும்? ஆசை வரணும். மாம்சத்துக்கு என்று விதைக்கிறவன் அழிவா இருப்பான், ஆவிக்கு என்று விதைக்கிறவன் நித்திய ஜீவன் அழிப்பான்லாம் வசனம் சொல்லியிருக்கு. இப்படி நம்முடைய மனசு மாறணும். ஒரு அளவு ஐடியா கிடைச்சா நீங்க எங்க இருக்குதிய வசனம் வருது. கொலோசியர் 3:1-2 நீங்கள் கிறிஸ்துவுடனே கூட இழந்ததுண்டானால் கிறிஸ்து தேவனுடைய வலது பார்சத்திற்கு மேலானவைகளை தேடுங்கள், பூமிக்கிரியலை
அல்ல. அப்ப கிறிஸ்துவுடனே எழுந்தியலான்னு ஒரு கேள்வி இருக்கு. அது ஒரு அற்புதமான விஷயமாகும். அது எல்லாரும் வலிக்கிட மாட்டாங்க. கிறிஸ்துவுடனே கூட எழுந்தீர்களா? அது என்ன சொல்லுதுன்னா, ரோமர் 6ஆம் அதிகாரத்தில் ஞான ஸ்நானத்தை பற்றி சொல்லியிருக்கு. ஞான ஸ்நானம் பழைய மனுஷனை அடக்கம் பண்ணுது. என்னது? பழைய உலக சிந்தை, உலக தரிசனம், உலக ஆசை, பல இதெல்லாம் குளிச்சு மூடிக்கிட்டு பரலோக புதிதான ஜீவன் உள்ளவர்களாய் நடந்து கொள்ளும்படி சும்மா தண்ணியில முங்கி எழும்புறதுனால யாரும் சொர்க்கத்துக்கு போக மாட்டீங்க. நான் சொல்லி ஆகணும். ஞானஸ்நானத்தை பற்றி எல்லாம் யூடியூப்ல போனால் 600க்கு மேலே பிரசங்கம் இருக்கு. அப்போ கேளுங்க. சரி, அப்போ இங்க என்ன பார்க்குறோம்னா, ஞானஸ்நானம் வந்து இப்போ தெளிச்சியதா மொக்குதா, இதுதான் சண்டை. ஞானஸ்நானம்னா தண்ணி சடங்கா? ஓகே, ஒவ்வொருத்தையும் ஒவ்வொரு இதில் ஆற்றுல முங்காய், குளத்துல முங்காய், அது மாதிரி நம்மள முக்கிடணும் இல்லையா? ஞானஸ்நானம் ஒரு கழுவப்படுகிற அனுபவம். பழைய அனுபவங்களை விட்டு புளிய கிறிஸ்துவுக்குள்ள அர்ப்பணிக்கிற அனுபவம். ஒருவன் கிறிஸ்துவுக்குள் இருந்தால் புது சிருஷ்டி. தீத்து 3:5 அவர் மறு ஜென்மம் முழுக்கினாலும் பரிசுத்தாவின் புதிதாக்குதலினால் நம்மை ரட்சித்தார். சீசராக்கி ஞானஸ்நானம் கொடுக்கணும், பக்தராக்கி கொடுக்கப்படாது. இதெல்லாம் பேச போனா நிறைய நேரம் ஆயிரும். அப்ப இப்படி பழைய மனுஷனை அடக்கம் பண்ணப்பட்டு, அதாவது ஒரு ஞான ஸ்நானத்துல ஒரு உயிர்த்தெழுதலின் அனுபவம் நடக்கிறது. ஆத்மாவிலே ஒரு உயிர்த்தெழுதல் அனுபவம் நடந்துருது. சரீர உயிர்த்தெழுதல் தான் இனி நடக்கும். ஆத்மாவிலே ஒரு உயிர்த்தெழுதல் வந்துருது. பழைய மனுஷன் அடக்கம் பண்ணியாச்சுல்ல, புதிய மனுஷனா மனசு மாறியாச்சுல்ல, அப்போ ஒரு உயிர்த்தெழுதல் வருது. இதுதான் கிறிஸ்து உடனே கூட நீங்கள் எழுந்த உயிர்த்தெழுந்தல் உண்டானால் கிறிஸ்து தேவனுடைய வலது பாசத்துக்குள்ள மேலானவளை தேடுங்கள். எபேசியர் 2:7 என்ன சொல்லுது? அவர் கிறிஸ்துவுடனே நம்மை எழுப்பி உன்னதங்களில் அவரோடு கூட உட்காரவும் செய்தார். பாஸ்ட் டென்ஸ். ஏன்? அது வந்து மத்தேயு 6:20-21 உங்கள் பொக்கிஷம் பரலோகத்தில் பொக்கிஷம் சேர்த்து வைங்கள், உங்கள் பொக்கிஷம் எங்கே இருக்கிறதோ அங்கே உங்கள் இருதயம். அப்போ உலகத்தில் எலும்பும் சதையும் ஜடம் தான் இங்கே இருக்கு, மனசு எங்கே இருக்கு? பரலோகத்தில் இருக்கு. இப்ப புரிஞ்சுதா? இதுதான் ஒன்று. உலகத்தில் வாழ்ந்தாலும் உன்னதத்தில் வாழுகிற அனுபவம். இப்படிப்பட்ட அனுபவம் உள்ள ஆளு தான் பரலோகத்துக்கு போவோம். இப்படிப்பட்ட அனுபவம் உள்ள ஆளு தான் ஆண்டவர் எடுத்துட்டு போக முடியும். சொல்லாது புரியுதா? அந்த கூட்டத்துக்கு போனேன், இந்த கூட்டத்துக்கு போனேன், ஆவி கூட்டம், ஆவி இல்லாத கூட்டம், தாலி அறுத்த கூட்டம், இந்த பேச்செல்லாம் வேண்டாம். எல்லாம் நல்லதுதான், எல்லாம் வேணாம். அது வந்ததுனால சொல்லிடுறேன். அது 1 பேதுரு 3:3 மயிரை பின்னி பொன்னாபரணங்களில் இருந்து விலை உயர்ந்த வஸ்திரங்கள் அடித்துக் கொள்வதாகிய புறம்பான அலங்காரம் உங்களுக்கு அலங்காரமாக இராமல் சாந்தம் இருதயத்தில் மறைந்திருக்கிற சாந்தம் மமதில் உள்ள ஆவியாகிய குணமே உங்களுக்கு அலங்காரமாக இருக்க கடவுது. அதுவே தேவனுடைய பார்வையில் விளையாடப்பட்டது. இந்த இது மண்ணுக்கு போகுதுன்னு அந்த அழிவுக்குரியதான அறிவு வந்துட்டா இதை போட்டு பெயிண்ட் அடிச்சு என்னதுக்கு? இதை போட்டு மேக்கப் அடிச்சு என்னதுக்கு? பெட்டியில வச்சு பூட்டி மண்ணில் நடைய வச்ச போறிய. அப்போ இது வேண்டாம். தேவன் படைச்சப்போ தேவ சாயலில் படைச்சார். இது ஒன்று போட்டு படைக்கலையே. பிறந்தனே சாத்தான். அது ஒரு தனி சப்ஜெக்ட், நேரம் போயிடும். அது எப்படி போச்சுலாம் நம்ம பேசிடுவோம். ஸோ அதனால தான் பேதுருவும் பவுலும் இதெல்லாம் சொன்னாங்க. சொன்னார், தன்னைத்தான் வறுத்து தன் செலவு எடுக்காதவன் எனக்கு சீசன் ஆக முடியாது. அப்படிப்பட்ட ஞானஸ்நானம் கொடுக்க முடியாது. சீசர் ஆகியில் ஞானஸ்நானம் கொடுக்கணும். தன்னைத்தான் வறுக்கணும், என்ன வருதுன்னு கேட்க வேண்டி வந்துடும். சரி, இப்படி இருக்கு. நான் சாந்தமா மனத்தாழ்மையா இருக்கிறேன். இந்த பெருமை உள்ளவனுக்கு ஏத்து இருக்கிற 4:6 யாக்கோபு சொல்லுது. என்ன செய்வீங்க நீங்க? அப்படிலாம் நிறைய இருக்குங்க. சீசர் ஆகணும்னா நிறைய பேசணும், நீங்க நிறைய படிக்கணும், கொஞ்சம் புரியணும். அப்ப மறுரூபம் வரும், புதிய சிருஷ்டி வரும், புதிய ஆவி வரும், நான் சொன்ன அனுபவம் எல்லாம் வரும். அஸ்திவாரமே தப்பா கிடந்தா எப்படி வரும் சொல்லுங்க? அதான் இப்போ எங்களுக்கு பிரச்சனை. அஸ்திவாரமே தப்பாக கிடக்குது, எப்படியாவது திருத்தணும். ஊழியர் கூட்டங்களையும் பேசணும். அவர் அப்படியா இப்படியாலாம் ஓகே வரும், நமக்கு பேசுவோம், ஆவியானவர்கிட்ட கேட்போம், எல்லாம் படிப்போம். சரி, அப்போ என்ன புரிஞ்சுங்க? அப்போ மனசை பரலோகத்தில் வை, அப்புறம் ஆவி பரிசுத்த ஆவினாலே கிறிஸ்துவ கிட்ட மறுரூபம், ஆண்டவர்கிட்ட போகிறக்கு ஆசை. இந்த அனுபவங்கள்லாம் இருந்தால் மட்டும்தான் இந்த வருகையில் போக முடியும். இதுக்கு தகுதி இல்லைன்னா இன்னைக்கு அழுது விழிச்சு ஜெப விட போட்ட மாட்டாவே நினைக்கேன். வந்திருந்து சோம் பண்ணி பரிசுத்த ஆவியை கட்டுக்க. நான் ஒன்று சொல்லணும், நான் விசுவாசியாக்க தேவைப்பில்லை. ஏன்னா நான் அங்கே சிஎஸ்ஐலேருந்து வந்தவன். நான் உங்கள் இயேசுவை தேவகுமாரன்ட்டு விசுவாசிக்கிறனால தேவைப்பில்லைன்னா அவைய சொல்லிவிடுவாங்க. அவங்களுக்கு என்ன தெரியுமா? இயேசுவை தேவகுமாரன் விசுவாசிக்கிறனால தேவைப்பில்லை. இப்போ சாசுகள் எல்லாம் சொல்லுது பாருங்க. நீங்கள் லூக்கா 4:41 இயேசுவே தேவனுடைய குமாரனே உமக்கு என்னன்னு சாசு சத்தம் போடுது. அது 8:28 லூக்காவில் 6000 சாசு பிடிச்சவன் சொல்லுவேன், இயேசுவே தேவனுடைய குமாரனே உமக்கு எனக்கு என்ன. இயேசுவை தேவகுமாரன் விசுவாசிக்கிறனால யாரும் தேவைப்பில்லை ஆக முடியாது. நீங்கள் அப்படி ஒரு விசுவாசம் வந்திருந்தா நான் சொல்லணும், நீங்கள் இயேசுவை தேவகுமாரன் விசுவாசம் என்ன செஞ்சிருக்கணும் தெரியுமா? யோவான் 14:26 ஒருவன் என்ன அன்பா 14:15 26 2 வசனத்திலும் 23 2 வசனத்திலும் ஒருவன் என்னில் அன்பா இருந்தால் என் வசனத்தை கடைபிடிப்பான், அவன் தான் அன்பா இருப்பார். இயேசு தேவகுமாரன் விசுவாசிச்சா இயேசு எப்படி வாழ்ந்தாரு, எப்படி நடந்தாரு சொன்னது கேட்டு நடக்கணுமா? அது யோவான் 13:15 நான் உங்களுக்கு செய்த போல செய்யும்படி உங்களுக்கு மாதிரியை வைத்து போனேன், என்னுடைய மாதிரியின்படி செய்கிறவன் பாக்கியவானு சொன்னார் இல்லையா? அப்ப இயேசு சொல்லு அதை கேட்க மாட்டோம், அவர் நடந்த மாதிரியில நடக்க மாட்டோம், அவருக்குள்ள இருந்த ஆவி வேண்டாம், அந்த நீதியில் நடக்க மாட்டோம். அப்புறம் எப்படியாக நீங்க தேவைப்படாம போறீங்கன்னு கேட்டேன். புரியுதா நான் சொல்லுது? பிற சொல்லிக்கிட்டனா சிலுவ கள்ள மாதிரி கள்ளி எல்லாம் பரலோக ராஜ்யத்துக்கு போறாங்க. எப்படியா? அப்ப பரலோக ராஜ்யம்னா கள்ளமா இருக்க கள்ளி எழுக்க ராஜ்யம் இல்லையா? இயேசு ஒரு கள்ளை, பிதா ஒரு கள்ளை, அப்படியா?
அப்படி சொல்லியிருக்கா? மத்தேயு 14:13-43. நீதிமான்களோ தங்கள் பிதாவின் ராஜ்யத்தில் சூரியனை போல. ஏது நீதிமானுடைய ராஜ்யம்? கொலோசியர் 1:12 பரிசுத்தவான்களுடைய சுதந்திரத்தில், ஒளியில் உள்ள பரிசுத்தவான்களுடைய சுதந்திரத்தில் பங்கடையும்படி நம்மை தகுதி உள்ளவர் ஆக்கினவர் வசனம் போகுது. அது பரிசுத்தவானுடைய ராஜ்யம், நீதிமானுடைய ராஜ்யம். மனம் திரும்பி குணப்பட்டு பழைய மனுஷனை விட்டு பரிசுத்தாவின் நிரப்பப்பட்டு இந்த நான் பார்த்துட்டு இருக்கோம்ல, இதெல்லாம் வர்றதுக்கு இல்லையா சபை? சிலுவக்கள்ளி அப்படிலாம் சொல்லாதுங்க. கள்ளம்பாரு கள்ளியால பின்பற்ற முடியாது. அவன் சொல்றான் நாம செய்ததுக்கெல்லாம் தண்டனை அனுபவிச்சு அவனு சொல்லிட்டு ஆண்டவர்கிட்ட கேட்டான். ஆண்டவர் சொன்னார், இன்று என்னுடன் எங்கே இருப்பாய்? பரதீசில். எங்க இருப்பாங்களாம்? எங்க? 1 பேதுரு 3:18-21. இயேசு எங்க போனாரு? ஆவியில உயிரோடு இருந்து நோவா காலத்தில் உள்ள அறியாமல் உள்ள ஆவிகள், காவலில் உள்ள ஆவிகளுக்கு பிரசங்கித்தார். சரியா? 1 பேதுரு 3:18-21 இருக்கா? அவரு பாதாளத்துக்கு போனார். சிஎஸ்ஐ சபைக்கு போறவங்களுக்கு தெரியும். நிச்சயா விசுவாச பிரமாணம்னு ஒன்று சொல்லுவா, கேள்விப்பட்டிருக்கீங்களா? அவர் சிலுவையில் அறையுண்டு மரித்து அடக்கம் பண்ணப்பட்டு பாதாளத்தில் இறங்கினார்ல, பரலோகத்துக்கு போனாரா? என்ன சொல்வீங்க? நான் சொல்லிட்டு வந்தவன்ல, பாதாளத்தில் இறங்கினார் தானே சொல்றீங்க. அப்ப இயேசுநாதர் பாதாளத்துக்கு போனாரு, சிலுவைக்கெல்லாம் பரலோகத்துக்கு போனா. என்னடா கதை இது? எல்லாம் பேசாதுங்க, எல்லாம் தெரியாத நம்ம அதில் பேச நேரம் போயிடும். சரி, இப்படி பேசணும். அப்புறம் பாடி ஆயிட்டு செத்து வச்சிருக்கு. புகலிடம் தாருமே பக்கம்பட்ட காயமும் பாய்ந்த செந்நீர் வெள்ளமும் பாவதோசையாவும் போக்கும்படி அறலாம். யாருக்குடா புகலிடம் தேடுறீங்க நீங்க? பாடி ஆனவனுக்கு தேடுறியா? இல்ல நீ பாடியாக போறல நீ தேடுறியா? நல்ல காலத்தை தேடுங்கப்பா, மனம் திரும்பி குணப்பட்டு எல்லாம் செய்யுங்கப்பா. இப்படி கள்ளத்தனமா ஒரு சிலுவையை வச்சு முடிச்சிடறது, ஒரு வேலம் பல்லது போடாம். புரியுதா? அது பரிசுத்தவானுடைய ராஜ்யம். அது வசனம் என்ன சொல்லுது தெரியுமா? அது வெளிப்படுத்தல் 22:12. இதோ நான் சீக்கிரமாய் வருகிறேன், அவன் கிரியைக்கு தக்க நான் அளிக்கிற பலன் என்னோட கூட வருகிறது. அப்ப அந்த கள்ளமா இருக்க கல்விகளுக்கு நிலைமை என்ன? அதான் பிரச்சனை இல்லை. மாம்சத்தில் சரீரத்தில் அவனவன் செய்த நன்மைக்கு தீமைக்காவது தக்க பலனபடி கிறிஸ்து நியாயசனத்துக்கு முன்னாடி நிற்கணும். இந்த கள்ளமா இருக்க நிலைமை என்ன? 1 பேதுரு 1:17 பட்சபாதம் இல்லாமல் அவனவன் கிரியைக்கு தக்க பலன் கொடுப்பார். ரோமர் 6:7 தேவன் அவனவன் கிரியைக்கு தக்க பலன் அளிப்பார். கலாத்தியர் 6:8 அங்க என்ன படிக்கிறோம்? மனுஷன் எதை விதைக்கிறானோ அதை அரபா. என்னங்க சொல்றீங்க நீங்க? இதெல்லாம் வசனம் தானே. இன்னொரு கூட்டம் இருக்கு, ஐயோ ஐயோ பாவிகளுக்கா எங்களுக்கா இப்பொழுது மரண நேரத்தில் அம்மா வேண்டுங்க, ஐயா வேண்டுங்க, தாத்தா வேண்டுங்க, ஒரு 33 கோடி பேர் வேண்டிக் கொள்ளுங்கள் பாவிகளுக்கா எங்களுக்கா வேண்டு. பாவியா இருந்தா மனம் திரும்பு, குணப்படு, தேவ சித்தம் செய், தேவ சாயில நடக்காம எங்களுக்கு யாரு வேண்டது? உங்களுக்கு யாரு வேண்டது? எப்படியே எவ்வளவு கூட்டம் போயிட்டு இருக்கு. பைபிள் இருக்கு, சிலுவை இருக்கு, ரத்தம் இருக்கு, எல்லாம் இருக்கு. ஆமா, கொஞ்சம் ரொட்டியை வேண்டணும், இறைச்சி இயேசுன்னு இறைச்சி நான் வீலே ஜெபம் பண்ணி சொல்லிடணும், தின்னறணும். இயேசுவோட ஐக்கியம் ஆயிடுச்சு, பரலோகத்துக்கு போயிடணும். கொஞ்சம் திராட்சை ரசம் வாங்கணும், இது இயேசுன்னு ரத்தமா மாறிட்டு நான் வீலே சொல்லிடணும், குடிச்சிட்டு பரலோகம். இப்படியா? கர்த்தருடைய பந்தேன்னா அது வேற விஷயம், அது பேசணும்னா நிறைய பேசணுமே. ஸோ இப்படியெல்லாம் போகுதுங்க. ஸோ பரலோகத்துக்கு போனோம், வருகைக்கு போனோமா அவங்களுக்கு வல்ல அடையாளமாக நிறைவேறி சுட்டு சத்தம் போட்டு காட்டியாச்சுலே என்ன பார்த்துக்க கேட்குது சொன்னதெல்லாம் மனம் திரும்ப. அப்போ இந்த நாளில் அந்த எபேசியரில் ஒரு வசனம் உண்டு இல்லையா? அதாவது நீங்கள் ஞானமற்றவர்களைப் போல் நடவாமல் ஞானம் உள்ளவர்களைப் போல. அது எபேசியர் 5:15. ஆகையால் ஆனபடினால் நீங்கள் ஞானமற்றவர்களைப் போல நடவாமல் ஞானமுள்ளவர்களைப் போல கவனமாய் நடந்து உள்ள பார்த்து நாட்கள் பொல்லாத விழானதால் காலத்தை பிரயோஜனப்படுத்திக்க. நீ நினைக்க மாதிரி பிள்ளை எல்லாம் காண கதையெல்லாம் தூர விட்டுரு. யாக்கோபு 4:14 சொல்லுது, நாளை நடப்பது உங்களுக்கு தெரியாது. இல்லையா? வச்சா இருக்கலாம், இல்லைன்னா என்ன செய்ய முடியும்? ஆமா, அதெல்லாம் உலக நேசத்தை விட்டுரு. அதனால தான் அநேகர் இந்த சத்தியங்கள் அறிஞ்சபடினாலே இந்த உலகம் வேண்டான்னு சன்னியாசிகளாக ஒப்பு கொடுத்தாங்க. அது ஒரு பெரிய அழைப்பு. அது மேலே ஊழியங்கள்லாம் ஸ்தாபிக்கப்பட்டு அவங்கள மாதிரி நம்மளால செய்ய முடியலை. ஸோ அப்படியே ஒப்பு கொடுத்துட்டாங்க. அப்போ தேவ சித்தம் செய்யும்படி இந்த நாளிலே நீங்கள் ஒப்பு கொடுக்கணும். நான் ஆவியானவர் சொந்த செய்தியை சொல்லிட்டேன். இனி நீங்க தீர்மானம் எடுத்து நீங்க உழைச்சி நீங்க ஜெபிச்சு தேவ ஆவியினால் நிரப்பப்பட்டு தேவ சாயலாய் மாறி அவருடைய வருகைக்கு ஆயத்தப்படுத்தும். கர்த்தர் நம்ம எல்லாரையும் தகுதிப்படுத்தி ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.